ஓகே. நண்பர்களுக்கு வணக்கம். இது ஐரோப்பிய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் முன்னெடுக்கப்படும் உரையாடல். முதலில் ஐரோப்பிய நண்பர்கள் இணைந்து வாராந்திர கதை விவாதம் தொடங்கிய போது எழுத்தாளர் ஜெயமோகன் பெருந்தொற்று காலத்தில் எழுதிய புனைவு களியாட்டு கதைகளை வாசிக்கத் தொடங்கினோம். அதில் ஒவ்வொரு தொகுப்பு வாசித்து முடிக்கும் போது ஒரு மூத்த வாசகரை அல்லது ஒரு எழுத்தாளரை அழைத்து அவரின் உரை கேட்டு நண்பர்களும் அவர்களுடன் கலந்துரையாடுவது வழக்கம். இதுவரை யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேணா கதைகள் குறித்து எழுத்தாளர் ஜா ராஜகோபாலனுடன், தங்க புத்தகம் குறித்து அஜிதனுடன், ஆணையில்லா நூல் தொகுப்பு பற்றி மூத்த வாசகரும் இலக்கிய செயல்பாட்டாளருமான பழனி ஜோதியுடன், ஈராறு கால் கொண்டெல்லும் புரவி பற்றி அந்தியூர் மணி அவர்களுடன் உரையாடியுள்ளோம். இன்று 10,00,000 காலடிகள் சிறுகதை தொகுப்பை முன்வைத்து உரையாட நம்முடன் கடலூர் சீனு இணைந்துள்ளார். கடலூர் சீனு அவர்களை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு நண்பர் ஸ்ரீராம் அவர்கள் ஒரு பாடலுடன் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பார். அதற்கு பிறகு ஒரு சிறிய அறிமுகம், அதைத் தொடர்ந்து சீனு அவர்களின் உரை தொடங்கும். நன்றி. ஸ்ரீராம். நன்றி விக்னேஷ். ஸோ நம்ம குழும விதிகளின்படி இது மாதிரி ஒரு பழக்கம் இல்லைனாலும் கடலூர் சீனு சொன்னதுனால இந்த இந்த பழக்கத்தை இனிமேல் துவங்கலான் இருக்கோம். மற்ற பாடகர்களும் இனிமேல் கலந்துக்கலாம். ஸோ தீரா பிணி தீர சீவா தும ஞான தீரா பிணி தீர சீவா தும ஞான ஊராட்சியதான ஓர்வாக்கருள்வாயே பாரோர்கிரை சேயே பாலகிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே ஊராட்சியதான ஓர்வாக்கருள்வாயே பேரூர் பெருமாளே. நன்றி. நன்றி. நன்றி ஸ்ரீராம். சீனு அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இனிய ஜெயம் மோகன் டாட்டின் அறிந்த நண்பர்கள் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவர், நான் உள்பட. அவரை ஒரு முறை கூட நேரில் பார்த்திருக்காவிட்டாலும் கூட, இருந்தாலும் ஒரு சில வரிகளில் அவரை அறிமுகம் செய்ய வேண்டுமென்றால், தீவிர வாசகர், ஓயா பயணி, விமர்சகர், சிறுகதை ஆசிரியர், இப்படி பல முகங்கள் கொண்டவர். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை பற்றி மற்றவர்கள் பொறாமைப்பட பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று அவரின் வாசகர் கடலூர் சீனு என்பதும். ஆனால் அவரை அதற்குள் மட்டும் அடக்கிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதற்கு சான்றுகள் பல உள்ளன. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன், இரா முருகன் போன்றவர்களின் படைப்புகளை வாசித்து ஆற்றிய சிற்றுரைகள், தத்துவம், மானுடவியல், சிற்பக்கலை என பல தளங்களில் அவர் வாசித்து நமக்கும் கடத்திவிட துடிக்கும் அவர் எழுதிய கட்டுரைகள் மட்டுமே பல நூல்களாய் தொகுத்துவிட முடியும். இப்போது கடலூர் சீனு அவர்கள் 10,00,000 காலடிகள் தொகுப்பு குறித்து பேசுவார். நண்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். அனைவரும் உங்களது இணைப்பை மியூட்டில் வைத்துக் கொள்ளவும். அவர் பேசும்போது யாரும் குறுக்கிட வேண்டாம். கேள்விகளுடன் தயாராக இருக்கவும். உரை முடிந்ததும் கை உயர்த்தி உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நன்றி. அண்ணா நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றி. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் கடலூர் சீனு. முதன்மையாக இலக்கிய வாசகம். இந்த முறை நண்பர்கள் நிறைய பேர் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த ஜூம் மீட்டிங் இந்த மாதிரி விஷயங்களை விட நண்பர்களை நேரடியாக சந்தித்து பேசுறதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரியான ஒரு சதுரத்துல பேசுறது ஏதோ ஒரு பேச்சை இயந்திரத்தனமா ஆக்கிறதா எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறதால பெரும்பாலும் இது வெளியேற்றக்கூடிய மனிதன் தான். ஆனா நண்பர்கள் வெவ்வேறு தேசங்கள்ல இருந்து தொடர்ந்து தேடிட்டே இருக்கிறதால சரி இது இதான் வாய்ப்பு இல்ல வந்திருக்கோம். அந்த வருஷத்துல நண்பர்கள் தொடர்ந்து இலக்கிய கூடுகள் பேசிட்டு இருக்கிறதுல இந்த முறை ஜெயமோகன் சாருடைய 10,00,000 காலடிகள் அந்த சிறுகதை தொகுப்பு பத்தி
இப்ப இப்படி சொல்லலாம், அது வந்து ஒரு துப்பறியும் கதைகள் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு ஒரு பேர். இப்போ குற்ற மனநிலை, அதை தேடி போகக்கூடிய ஒரு தேடல் கொண்ட தொகுப்பு. அதுக்கப்புறம் விளங்கி கொள்ளவே முடியாத மிஸ்டிக், அதன் முன்னாடி போய் திகச்சு நிற்கக்கூடிய தருணங்கள் அடங்கிய தொகுப்பு. அப்புறம் அந்த மிஸ்டிக்கை இன்னும் நெருங்கி பார்த்து மானுட ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒருபோதும் விடையே காண முடியாத ஒரு இது என்னது அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் முன்னாடி திகச்சு நிற்கக்கூடிய தருணங்கள் உள்ள தொகுப்பு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, குற்றங்கள் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து பேப்பர்ல படிக்கிறது, நியூஸ்ல பாக்குறது, இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாமே அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டுக்குள்ளதான் அதை வகுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி இவங்க கற்பழிச்சிட்டாங்க, ஒரு ஒரு தனியாக இருந்த பெண் ஒரு 4-5 பேர் தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டாங்க, கற்பழிச்சு அந்த பெண்ணை வந்து ஒரு மரண அடிச்சு போட்டாங்க. இதெல்லாம் வந்து செய்திகளாக கோர்ட்டுக்கு போலீஸுக்கு கொடுக்குற ஒரு ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டுக்கு வெளியே ஒரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திகச்சு நிற்கக்கூடிய ஒரு ஜனம் பெரும்பாலான குற்றங்கள்ல இருக்கு. கோர்ட்டோ போலீஸோ வரும்போது அதை ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள வந்ததை தான் நம்ம பாக்குறோமே தவிர, இல்ல ஒரு மீடியாஸ் நியூஸ் ரிப்போர்ட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதோடைய வெவ்வேறு கோணங்களை தான் நாம பார்க்கணுமே தவிர, ஒரு குற்றத்தின் பின்னாடி உண்மையாகவே வந்து மானுடம் திகச்சு நிற்கக்கூடிய இது என்னது அப்படிங்கிற ஏதோ ஒரு அம்சம் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யாரும் நம்ம டெல்லியில் நடந்த நிர்பயா கேஸை மறந்துருக்க மாட்டோம். அதை ஒரு ஒரு கேஸா பார்த்தோம்னா, ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு 4-5 பேர் தூக்கி போய் கற்பழிச்சிட்டாங்க. அந்த பெண்ணை வந்து மரண அடி அடிச்சிட்டாங்க. அந்த பெண் உயிருக்கு போராடி இறந்தாங்க. அந்த குற்றவாளிகளுக்காக வந்து நிறைய போராட்டம் நடந்து கடைசியா தூக்குல போட்டாங்க. இது வந்து ஒரு ஃபார்மேட். ஆனா இந்த ஒட்டுமொத்த குற்றத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்த பார்க்கணும். அந்த பொண்ணை தூக்கிட்டு போனாங்க, கற்பழிச்சாங்க, நடு ரோட்ல அம்மனமா போட்டு போனாங்க. அது உதவிக்கு கதறிச்சு, அதுக்கப்புறம் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் சேர்த்து உயிருக்கு போராடி சட்ட போராட்டம் நடத்தி அந்த பொண்ணு செத்துருச்சு. சட்ட போராட்டம் இருந்தது. இந்த ஃபார்மேட்டுக்கு நடுவுல, இந்த குற்றத்துக்கு நடுவுல ரெண்டு ஆச்சரியங்கிறத விட என்னது அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணு, அந்த குற்றச் செயல்கள்ல ஈடுபட்ட மனிதர்கள்ல ஒருத்தன் வந்து அதாவது அந்த குற்றத்துக்கான வயசுக்கே வரல, சிறுவன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த கூட்டத்துக்குள்ள அவன் எப்படி இருக்காங்க. இது ஒரு ஒரு முதல் ஒரு ஜட்ஜ் இருக்கலாம். ஆனா மிக முக்கியமான ஜட்ஜ் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி தூக்கி போட்ட பிறகு விட்டு போலாம், அடிச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம். ஆனா அதில் யாரோ ஒருத்தன் வந்து அந்த பெண்ணுடைய வந்து ஜனன உறுப்புல வந்து ஒரு இரும்பு தடிய சொல்லிட்டு போயிருக்கான். நீங்க அந்த மொத்த குற்றத்திலையும் எல்லாமே ஒரு வரிசையில் ஆமா, ஒரு 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 அடலசன் பையன் அந்த கூட்டத்துல இருக்க சகஜம் தானே, ஒரு தனியா போன ஒரு பொண்ணை தூக்கிட்டு போவாங்க. இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருந்தாலும் இந்த ஜனன உறுப்புல ஒரு இரும்பு தடியை சொருகிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அது என்ன சொல்றது, ஒரு தத்துவவாதியோ ஒரு கலைகளில் ஆர்வம் உள்ளவனோ ஒரு கிரியேட்டரோ ஒரு திகச்சு நிற்கக்கூடிய நம்ம அது அதன் வழியாக வெளியே எழுந்து வருது வெறும் குற்றம் மட்டும் அல்ல. அதான் சொன்னா அது அதை ஒரு தியரட்டைஸ் பண்ணி பார்த்தோம்னா, தொடர்ந்து பிறப்பை கொடுத்து கொண்டிருக்க ஒண்ணுக்கு எதிராக ஆண் ஒரு பெரிய ஆதிக்க அழிவை நிகழ்த்தக்கூடிய ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் நம்ம தியரட்டைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டா கூட அது முன்னாடி ஏன்டா இப்படி அப்படிங்கிற ஒரு ஜெர்க்கில் நிற்போம். இந்த தருணங்கள், இந்த மாதிரியான தருணங்கள் அடங்கிய தொகுப்பு அப்படின்னு அதை சொல்லலாம். அந்த தொகுப்போட அந்த மாதிரி தருணங்களை நெருங்கி பார்க்கறதுக்கு ஒரு உரையாடலை இருக்கலாம். இந்த உரையாடலை அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உரையாடல் வந்து ஒரு இதோடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன்னா, 2 விதமான கட்டமைப்பு. இது வந்து ஒரு வீடியோவா ரெக்கார்ட் ஆகி நாளைக்கு வெளியே போச்சுன்னா, பெரும்பாலும் ஒரு பொது வாசகர்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வாசகர்கள் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களை கருத்தில் கொண்டு ஒரு வெகு மக்கள்ல இருந்து உள்ள வரக்கூடிய தீவிர வாசகர்கள், அவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு உரை இருக்கணும். அதே மாதிரி இந்த தீவிர இலக்கியத்தை வாசிக்கக்கூடிய இந்த வாசகர்களுக்கு அதோடைய முக்கியமான தீவிர புள்ளி எதெல்லாம் டிஸ்கஷன் பாயிண்ட், அந்த டிஸ்கஷன் பாயிண்டோடு இணைந்து விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்கலாம் அப்படின்னா இந்த உரையை வந்து நான் யோசிச்சிருக்கேன். அதுல பார்த்தோன்னா முதல்ல இந்த ஜேர்னல் அதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஒரு வகை மாதிரியை முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வடிவமாக இது வகை மாதிரியாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நாம சொல்லக்கூடிய வந்து ஒரு துப்பறியும் கதைங்க. ஒரு ஒரு கிரைம் நடந்தது, துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து அதோடைய பொதுவான ஃபார்மேட். இதோடைய சாராம்சம் அது இல்லைன்னா கூட
ஒரு வடிவமாக ஒரு பொதுவான ஃபார்மேட். அது ஒரு குற்றம், அதை துப்பறிஞ்சு புத்தலாக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு நம்ம தமிழ் இப்ப படிக்கிற இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு வரிசை இருக்கு. அந்த வரிசைய புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நாம இந்த இந்த தொகுப்பை மேலதிகமா அணுகிறதுக்கு அந்த ஃபார்மேட் ஒரு வசதியா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த துப்பறியும் கதைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை துப்பறிகிறது, ஒரு குற்றத்தை ஒருத்தருக்கு துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வரலாற்றுல ஏதோ ஒரு தருணத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பைபிள் எடுத்துட்டீங்கன்னா பைபிள்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு குற்றம் இருக்கும், அதை விசாரிச்சு ஒரு விசாரணைங்கிறது எங்க இருக்கு? விசாரத்துல இது சரியான துப்பா, இது சரி தவறா, இது இந்த மாதிரி விசாரிச்சு எது சரியோ அதை கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை தண்டிக்கிறது, நிரபராதிகளை விடுவிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு துப்பு துளக்குதல், ஒரு சரியான இடத்துக்கு போறது அப்படிங்கிறது பைபிள் காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட். இது இல்லாத காலகட்டமே கிடையாது. ஆனால் சிறுகதை மரபு அப்படின்னு மேலை சிந்தனையில உருவாகி வரும்போதே அதை கட்டமைச்ச பல கூறுகள்ல முக்கியமான கூறாக இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ், இந்த ஜேர்னல். அதை எப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய ஃபார்மேட் 1850 எப்படி சிறுகதை மரபு மேலையில் உருவாகி வரும்போதே கிட்டத்தட்ட இது ஒரு ஃபார்மேட் வந்து அதுக்கு மேலை சிந்தனை மரபு அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 1850ங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டமா இருக்கு. ஒரு 1850 பிரிட்டன் கிட்டத்தட்ட உலகத்தில் பாதிய தன்னுடைய காலனிய ஆதிக்க நாடா மாத்திட்டு சட்டப்பூர்வமாக அந்த தேசத்தை வழிநடத்த என்னென்ன உண்டோ அதுக்கான எல்லா முறைமைகளும் அவங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு லாலஸ் ஏரியாவாக இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கா ஒரு சட்டபூர்வமான ஒரு நிலமா மாத்துறதுக்கான ஒரு பெரிய போராட்டம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பிரான்ஸ்ல ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு குடிமை சமூகமா ஒரு 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 சிவில் சமூகம் எப்படி இருக்கும், அதுக்கான ஃபார்மேட் என்ன இருக்கும், இப்படியெல்லாம் உருவாகி வர ஒரு காலகட்டம். இந்த 1850ங்கிறது ஒரு ஒரு உலகமே ஒரு ஒரு சிவில் சமூகமாக கிரைம் இந்த மாதிரி சட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 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 அடி உலகமே புரண்டு அடி எடுத்து வச்ச காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா நாம பார்க்கக்கூடிய நவீன கோர்ட், அதுக்கு முன்னாடி வழக்குகள் இருந்திருக்கு, அது வேற. நவீன கோர்ட்டுங்கிற ஒரு சிஸ்டம் கிட்டத்தட்ட உலகம் பூரா தமிழ்நாடு பிரிட்டிஷார் கொண்டு வந்து இறங்குறாங்க, அமெரிக்கா. அதே மாதிரி ஒரு ஸ்காட்லாந்து யார்டு 1825 இந்த மாதிரி ஏதோ ஆரம்பிச்சாங்க. ஒரு நவீன போலீஸ், இது எல்லாம் உருவாக்கி வர சிஸ்டத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் பத்திரிகைகள், அமெரிக்கால 1850 பத்திரிகைகள் உருவாகி வரும்போதே இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் வந்துட்டுதான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு மனநோய் விடுதியில ஏதோ ஒரு பரிசோதனை நடக்குது, அதுக்குள்ள தன்னை ஒரு மனநோயாளியா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் உள்ள போய் அதுக்குள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணி விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்து ஒரு புத்தகம் வெளியே வந்திருக்கு. 1950லயே அந்த புத்தகம் பரபரப்பா இருந்து இது இப்படி இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் இது எல்லாமே ஒண்ணுக்குள் ஒன்றாக ஒரு 1850லயே இந்த ஃபார்மேட் உருவாகி வந்துச்சு. குறிப்பாக இந்த 1850ல கிட்டத்தட்ட ஒரு மானுடவியல், ஒரு மானுடர்கள்லாம் எப்படி மானுடவியல் சிந்தனை வந்து குறிப்பாக இயந்திரமயமாதல் அது வந்துருச்சு. இயந்திரமாதலோட முக்கியமான விஷயம் காரண காரியம், இந்த காரணத்தின் வழியாக இந்த காரியம் அது ஆனத்துல புது புதுசா கண்டுபிடிக்கிறது, ரசாயனத்தை அடிப்படையாக வச்சு கடந்த காலத்தை ஊகிக்கிறது, இது எப்படி போச்சுன்னு ரசாயன அடிப்படையிலே ஒரு விஷயத்தை ஊகிக்கிறது, அதை வச்சு கிட்டத்தட்ட நம்ம சொல்லுங்க இந்த ஃபாரன்சிக் லேப் அதெல்லாம் வந்துச்சு. இது எல்லாமே கூடிதான் இந்த 1850 அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன், அமெரிக்கா, பிரிட்டன் இந்த கோர்ட், போலீஸ், பத்திரிகை, துப்பறிதல் இது எல்லாமே உருவாகும் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்துலதான் நாம அது வரைக்கும் இருந்த மரபு இலக்கியம் முடிஞ்சு கிட்டத்தட்ட செவ்விலக்கியங்கள் அதோடைய காலகட்டம், யதார்த்தவாத காலகட்டம் தான் முடிஞ்சு இந்த 1850க்கான ஒரு 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 கதை களம் உருவாகிறது, தீவிர கதைக்களம் இதெல்லாம் உருவாகிறது. அதுல பாத்தீங்கன்னா இந்த 1850 இந்த ஒரு 1900 இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இந்த கிரைம் ஜேர்னல்ல மிக முக்கியமான கதைகள்லாம் எட்கர் ஆலன் போ அவர் எழுதிட்டார், அது தமிழையும் கிடைக்குது. அதே மாதிரி துப்பறிதல் அப்படிங்கிறத ஒரு கிளாசிக் ஃபார்மேட்டா கிட்டத்தட்ட ஆர்த்தர் கேனன் டாயல் உருவாகிட்டார். ஆர்த்தர் கேனன் டாயல்ல 2 பேர் வாங்க, ஷெர்லாக் ஹோம்ஸ் வருவாரு, வாட்சன் வருவார். இது பேசிக். வாட்சன் கிட்டத்தட்ட ஒரு 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 மந்த புத்தி. அந்த மந்த புத்தி எதுக்குன்னா கதையில வாசகர்களுக்கான கேள்வி அங்க வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த துறை எதுவும் பொதுமக்களுக்கு தெரியாது. சோ ஒரு வாட்சன் ஒரு மந்த புத்தியோட அது கேட்பான், இதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸை அப்ப உள்ள அறிவியல் படி இந்த ஃபாரன்சிக் தடயங்களை இந்த கைரேகை எப்படி பாக்குறது,
இந்த ரசாயனத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பதில் சொல்லக்கூடிய கேள்வி பதில் ஃபார்மேட்ல ஒரு துப்பறியும் கதை. அதே நேரம் உயர்குடியில இருக்கக்கூடிய குற்றத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், இவர் வந்து இவர் போயிட்டாருன்னா இவருடைய சொத்து இவருக்கு தான் வரும். சோ அது இயற்கை மரணம் மாதிரி காட்டிட்டு உடனே சொத்து இவருக்கு வரணுங்கிறத இந்த கொலையை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேசிக்கான கிரைம், உயர்குடி கிரைம், அதை இவர் எப்படி துப்பறிகிறார். இந்த ஃபார்மேட் வந்து கிளாசிக் உருவாகி வந்து இந்த கிளாசிக் உருவாகி வர காலகட்டத்துல மேலை சிந்தனை மரணம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்காட்லாந்து யார்ட் மாதிரியான விஷயங்கள், பத்திரிகை ஜெர்னலிசம் மாதிரியான விஷயங்கள், இந்த கதை விஷயங்கள், இது எல்லாமே அமெரிக்கா, பிரிட்டன், யூரோப் இந்த கண்ட்ரில எல்லாமே அது உருவாகி வந்த காலகட்டத்துல அது கேளிக்கை இலக்கியமாக இருந்தாலும் சரி, சீரியஸ் லிட்ரேச்சர் இருந்தாலும் சரி, இந்த துப்பறியும் ஜேர்னர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபார்மேட்டா தான் இருந்தது. அந்த வடிவம் அதான் பண்றாங்களே, அது அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. இப்போ ஸ்காட்லாந்து யார்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேளிக்கை கதையோ ஒரு சீரியஸ் கதையோ இப்படி ஒரு குற்றம் நடக்கிறது, அதை நாங்க துப்பறிகிறாங்க அப்படிங்கிற அவங்க என்ன செய்யறாங்களோ அதோடைய நேரடி வெர்ஷன் இங்க பாக்குற மாதிரி. அதே மாதிரி துப்பறியும் ஜெர்னலிசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாட்டர் கேட் ஊழல் வரைக்கும் 1970 நினைக்கிறேன், 1850 ஆரம்பிச்சு ஒரு 100 வருஷம் தொடர்ந்து இந்த பத்திரிகை ஜெர்னலிசம் வழியாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி ஊழலை வெளிக்கொண்டு வருது, அதுக்கான சாட்சிகளை வச்சுக்கிறது. இது எல்லாமே அந்த மேலை சிந்தனை மரபுல அவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதா இருக்கும். கேளிக்கையாக இருக்கும், சீரியஸ் லிட்ரேச்சரா இருக்கும். இந்த ரெண்டுமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் இலக்கியம் வளர வளர இதுல வந்து 2 ஜேர்னர் புரியுது. ஒண்ணு கேளிக்கை இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம், உதாரணமா அகதா கிறிஸ்டி மாதிரியான ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய டான் பிரவுன் மாதிரியான காலகட்டம். இந்த இந்த ஒரு விஷயம், இந்த கேளிக்கை வரிசையில எல்லாத்துக்குமே மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குற்றம், அதை யார் செஞ்சிருப்பா, ஹூ டிட் இட், அதோடைய ஒரு மோட்டிவ் என்ன, இந்த ஒரு வரிசையில அந்த கதையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, டான் பிரவுன் வரைக்கும் படிக்க சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க படிச்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா திரும்பி அதுல படிக்க வந்திருக்காது. ஏன்னா உங்களுக்கு கொலை செஞ்சது யாருன்னு தெரியும், அது உருவாக்குன ஒரு உலகத்துக்குள்ள நீங்க சுத்தி பார்த்தீங்க, திரும்பி அதுல வாசிக்க ஒண்ணுமே கிடையாது. அதுதான் அதோடைய ஃபார்மேட். அதை விட வேற ஏதாவது ஒரு புதிய கதைகள் அது எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஹீரோக்கே ஒரு பிரச்சனை இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை துப்பறிஞ்சு போயிட்டே இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஷார்ட் டைம் மெமரி லாஸா இருப்பாரு. அவர் துப்பறிஞ்சு அந்த அந்த ஷார்ட் டைம் மெமரி லாஸுக்குள்ள அவர் கண்டுபிடிச்சு வில்லனை கண்டுபிடிக்கும், இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கோமால இருந்து வெளியே வந்திருப்பார், தன்னை தானே துப்பறிந்து கண்டுபிடிப்பார். பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு வில்லனா இருப்பார், தான் செய்த அனைத்து வில்லத்தனத்தையும் கண்டுபிடிச்சு அவர் இப்ப வந்து ஹீரோவா மாதிரி தான் செய்த எல்லா பிழையும் மாத்துறது. இந்த மாதிரி அதோடைய வேற வெர்ஷன். ஓகே, அதுதான் சொல்லிட்டோம்ல, வேற வெர்ஷன். இந்த வெர்ஷன்லயும் நீங்க படிச்சு முடிச்ச உடனேயோ ஒண்ணு இருக்காது, ஓகே ரைட், புது வெர்ஷன் புது வடி. ஆனா இந்த எக்கர் ஆலன் போ உருவாக்குன இந்த சீரியஸ் லிட்ரேச்சர்ல வாசகனை கேளிக்கைப்படுத்துவது, விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அதை தாண்டி வாழ்க்கையோட ஒரு மிஸ்டிக்ல போய் நிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். நீங்க பார்க்காத ஒரு இருட்டு மூலை, இது நம்ம பக்கத்துலதான் இருக்குன்னு ஆற்று வழியாக மட்டுமே திறக்கக்கூடிய ஒரு தருணத்தை அந்த கிளாசிக் கதைகள் உருவாங்க. அந்த கிளாசிக் கதையில இருந்து தீவிர லிட்ரேச்சருக்கு இணையாக மேலை சிந்தனை தீவிர கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னல். அது எப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆக்சுவலா என்ன நடந்ததோ, உண்மையாக இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எடுத்து உண்மையாகவே அங்க என்ன நடந்ததோ, அங்க டாக்குமெண்ட்ரியா என்ன இருக்கோ அதை புனைவா மாத்தக்கூடிய, உண்மைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாடர்னிஸ்ட் ஒர்க் தான் நடந்தது. அதுக்கு அடுத்த காலகட்டமா போஸ்ட் மாடர்னிஸ்ட், உம்பர்டோ இக்கோ மாதிரியான ஒர்க்குகள் வந்து உண்மையை ஒரு ஆள் தேடி போய் உண்மை என்ற ஒன்று இல்லை. இது வந்து இந்த போஸ்ட் மாடர்னிஸ்ட் ஃபார்மேட்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மாடர்னிசம் வரைக்கும் எழுதி கண்டடைவது அப்படின்னு. போஸ்ட் மாடர்னிசம் வந்து அது ஏற்கனவே இருக்கும், உண்மை என்ற ஒன்று இல்லை. இந்த மாதிரியான ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும், அந்த பேக்கேஜுக்காக ஒரு கதை உருவாக்கும். அப்படி உருவான கதைகளை நிறைய இருக்கு போஸ்ட் மாடர்ன். இந்த ஒரு வரிசையில அங்க பார்க்கலாம் மேலை சிந்தனை மரபை. இப்படி ஒரு வரிசை கிளாசிக்ல இருக்கக்கூடிய ஒரு துப்பறியும் ஜேர்னர், சீரியஸ் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு துப்பறியும் ஜேர்னர், போஸ்ட் மாடர்னிசம் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு துப்பறியும் ஜேர்னர். இன்னைக்கு எழுதிட்டு இருப்பாங்க, எனக்கு ஆங்கிலம் தெரியாதால அந்த அளவுக்கு நான் படிச்சது. இப்படி ஒரு வரிசை. அது இந்தியாவுக்கு வரும்போது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரும்போது, இது வேற ஒரு தலைகீழ இடம் எடுக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1850கள் 60 90ல கிட்டத்தட்ட இந்தியா வந்து பிரிட்டிஷார் ரூலுக்கே வந்துருக்கு. அப்ப பிரிட்டிஷாருடைய ஆட்சியை நிர்ணயிக்க, ஆட்சியை நடத்தி கொடுக்க ஒரு படிச்ச டீம் ஒண்ணு தேவை. அதுக்காக ஒரு பிரிட்டிஷார் உருவாக்கி எடுக்கக்கூடிய கல்வி முறை இருக்கு, அதன் வழியாக உள்ள வரக்கூடிய.
அவங்க படிக்கிறதுக்கு ஒரு ஆங்கிலத்தை படிக்க புரிஞ்சுக்க, இல்ல இந்த பிரிட்டிஷார் இந்த மேலை சிந்தனை மரபு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க நிறைய பல்ப் ஃபிக்ஷன்கள் தேவைப்படும். அதுக்காக மேல இருந்து நிறைய ஒர்க் வருது. ரெனால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான நிறைய துப்பறியும் கதைகள். இங்க வரும்போது என்னன்னா, இது எதுவுமே நமக்கு தமிழ் வாழ்க்கைக்குடைய இந்திய வாழ்க்கைக்குடைய சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை. ஆனா அது எங்கேயோ ஒரு லண்டன்ல ஒரு கொலை நடக்குது, ஒரு கொலை எப்படி துப்பறிறாங்க. இதன் வழியாக நம்ம ஒரு பழைய மரபார்ந்த ஒரு அரசு அமைப்பு அளிக்கக்கூடிய ஒரு நீதி அமைப்பு சட்ட அமைப்புல இருந்து ஒரு பிரிட்டிஷார் கொடுக்கக்கூடிய நீதி அமைப்பு சட்ட அமைப்பு வந்துட்டோம். அது எப்படி வேலை பார்க்குது, அதுல எப்படி துப்பறிவாங்க, ஒரு தனி மனிதன் கூட குற்றத்தை செஞ்சு தப்பிச்சு போயிட முடியாது, அவங்க எப்படி துப்பறிஞ்சு கண்டுபிடிப்பாங்க, இதெல்லாம் நம்ம பல்ப் ஃபிக்ஷனா சேருது. சாதாரணமா படிக்கலாம், தமிழ் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாது. ஆனா இந்த பல்ப் ஃபிக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 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 தலைமுறையே கொண்டு வாசிப்புக்காக கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய இடம். தமிழ் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தாலும் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய அடிப்படை லாங்குவேஜை தெரிஞ்சுக்கும். இந்த நிர்வாகத்துல அங்க துப்பறியதுல எப்படி இருக்கு, அங்க நீதி எப்படி இருக்கு, அங்க குற்றம் எப்படி இருக்கு, இதெல்லாம் இங்க தெரிஞ்சுக்க ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ளது. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்துதான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 உலக போர்களுக்கு நடுவுல தான் ஒரு பெரிய தமிழ் வாசிப்பு சூழல் வருது. அந்த தமிழ் வாசிப்பு சூழலை தான் நமக்கு ரங்கராஜ் மாதிரியான முதல் 1900 ரைட்டர்ஸ் உருவாக்குறாங்க. அவருடைய கதாபாத்திரம் துப்பறியும் கோவிந்தன். அப்படி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆரணி குப்புசாமிகள் யார், வடுவூர் துரைசாமி அவரு. அதுக்கப்புறம் அந்த துப்பறியும் கேரக்டர் நிறைய பார்த்தோம். தேவன் ஒரு துப்பறி அவர் எழுதினது துப்பறியும் சாம்பு. அதுக்கப்புறம் அந்த திகம்பர சாமியார். இப்படி ஒரு தமிழுக்கான ஒரு தமிழ்ல வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய துப்பறியும் சேனல் எல்லாருக்கும் புகழ்பெற்று தெரிஞ்ச அந்த இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. அதுல அதன் அடுத்த காலகட்டமா அதுக்குள்ளே ஒரு 2 பிரிவினர் வருது. அதெல்லாம் பல்ப் ஃபிக்ஷன், அதெல்லாம் துப்பறியுங்க. நாங்க ஒரு சமூகத்துக்கு பயனுள்ள எழுத்து அப்படிங்கிற மாதிரி கல்கி மாதிரியான எழுத்துக்கள், ஒரு காந்திய அலையோட அப்படி ஒரு எழுத்துக்கள் அது உருவாகி வர ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்த காலகட்டம் தான் நாம பார்க்கக்கூடிய 75ல இருந்து 95 வரைக்கும் இருக்கக்கூடிய சுஜாதா, ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், இப்படி ஒரு அடுத்த கட்ட அலை வந்த ஒரு காலகட்டம் நாம பார்க்கலாம். நம்ம பெரும்பாலும் ஒரு தமிழ் வாசகராக நாம பூரா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு நாம படிச்சு தெரிஞ்சதே ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, இந்த வரிசையில தான் இருக்கு. அதுல இருந்து அடுத்த கட்டம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒரு வாசகனை யோசிக்க வைக்கலாம் அப்படிங்கிற இந்த ஜேர்னல்ல இருந்து வெளியே போய் வாசகன் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்த த்ரில்லரை கொண்டு போனவர் சுஜாதா. அதுல வாசக பங்கேற்பு கொஞ்சம் இருக்கும். இது எப்படி துப்பறிவாளர் மாதிரியே வாசகனும் யோசிக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவர் கொண்டு வந்தார். ஆனாலும் அது கேளிக்கையின் ஒரு பகுதியா தான் அது. அதுல இருந்து ரொம்ப விலகி உள்ளபடி ஒரு கிரைம்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல நின்று எழுதப்பட்ட சில கதைகள் இருக்கு. இருள் வரும் நேரம் மாதிரியான சுஜாதா கதை, குறிப்பா கமிஷனருக்கு கடிதம் ஒரு குறுநாவல். அது கேளிக்கைக்காக எதையும் திரிக்காமல் ஒரு ஆக்சுவலா அவருடைய தொடர்புகள் வழியாக அங்க இருந்த ஒரு கிரைமை அவரு இந்த பக்கம் கொண்டு வந்தார். ஆனா என்ன ஒண்ணு, இந்த ஆக்சுவலாக இருக்கக்கூடிய கிரைம் அதை படிக்கிறது அப்படிங்கிறது தமிழ் மனதுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏற்புடையதாக இல்லை. அந்த கிரைம் ஜேர்னர் பாலகுமாரன் வரைக்கும் ட்ரை பண்ணிருந்தேன். பாலகுமாரனுடைய 2 கதைகள் இருக்கு. ஒண்ணு நிலாவே வா அப்படின்னு ஒரு கதை. அது பாத்தீங்கன்னா சைல்டு டிராபிகிங், அதாவது மெரினா பீச்ல குழந்தையோட இருக்கும்போது ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிடுவாங்க. அதுல இருந்து ஒரு அந்த நண்பன் போலீஸ் தொடர்பு போலீஸ் வழியாக இந்த சைல்டு டிராபிகிங் உலகத்தை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு கதை நிலாவை வான ஒரு கதை. ரொம்ப பக்கத்துல பாலகுமாரன் அவருடைய போலீஸ் நண்பர்கள் வழியாக அவர் தேடி அங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸை அவர் கதையா மாற்றிருக்கார். அதே மாதிரி இனி என் முறை அப்படின்னு அதுவும் பாலகுமாரன் கதை தான். அது இதே மாதிரி ஒரு போலீஸ் கமாண்டோல இருக்கக்கூடியவங்க அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஆபரேஷன். அந்த ஆபரேஷன்ல இருந்து இவருக்கு வரக்கூடிய எதிர்வு, அதுல அவன் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே அவன் எடுக்கக்கூடிய ரிவெஞ்ச், இப்படி போகக்கூடிய கதை. உண்மைக்கு பக்கத்துல அவங்களுடைய எவிடன்ஸ்ல இருந்து எடுத்த கதை. ஆனா இது எதுவுமே தமிழ் வாசகர்களுக்கு ஏற்புடையதா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 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 இது என்ன சும்மா போறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த ஜேர்னர் ஒர்க் அவுட் ஆகல. சுஜாதாவே இறுதி காலத்துல மெட்ராஸ்ல பசுக்கா வாழ சொல்றாங்க டும்முன்னு. போலீஸ் ஜீப் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு LIC மாடி உயர் குட்டிகார் நினைச்சது. அதை தான் தமிழ் வாசகர் படிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இது கேளிக்கை எழுத்துல இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட். சுஜாதாலாம் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே கூட, அந்த டேஸ்ட்டை கொடுத்தாலுமே கூட அவங்களால
ஒரு ஒரு கிரைம் த்ரில்லருடைய எசன்ஸுக்கு போக முடியல. உண்மைக்கு பக்கத்துல ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தா எப்படி இருக்குமோ அதுல இருந்து கொஞ்சம் புனைவா உண்மையா அப்படிதாங்க. ஒரு கமிஷனர் ஆஃபீஸ்னா அப்படிதான் இருக்கும், கிரைம்னா அப்படிதான் இருக்கும். இப்படி பாலகுமாரும் சுஜாதாவும் செஞ்ச பார்த்த சில கதைகள் இருக்கு. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. இதுதான் கேளிக்கை எழுத்துல இருக்கக்கூடிய வரிசை. நீங்க சீரியஸ் லிட்ரேச்சர்ல தமிழ்ல இந்த துப்பறியும் கதை யோசிச்சே பார்க்க முடியும். அதோடைய உலகமே வேற. அதுல ரொம்ப பின்னாடி இல்லைங்க. இந்த மாதிரி துப்பறியும் கதையெல்லாம் சீரியஸ் லிட்ரேச்சருக்குள்ள வரணும். இதெல்லாம் மேலை சிந்தனை எப்படியே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. மேலை சிந்தனையில போஸ்ட் மாடர்னிசம்ல உருவாக்கி வந்ததை இங்க கொண்டு வந்தாங்க. சீரியஸ் லிட்ரேச்சர்ல போஸ்ட் மாடர்னிசம் தமிழவன் அதை கொண்டு வந்தார். ஜிகே எழுதிய மர்ம நாவல். அதுக்கப்புறம் எம்ஜி சுரேஷ் அவர் சிலந்தி இதெல்லாம் கொண்டு வந்தார். இவங்கெல்லாம் இப்படி போஸ்ட் மாடர்ன்ஸ்ல உண்மையை தேடும் வழியாக இந்த துப்பறியும் ஜேர்னர், இந்த த்ரில்லர் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுலயும் இதே சிக்கல் தான். என்னன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு முடிவு இருக்கு. உண்மை என்பது இப்படிலாம் இருக்குங்க, அதை நாங்க இப்படி போட்டு பார்ப்போம், வாசகரை விளையாட அழைக்கிறோம். இப்படி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வழக்கம் போல அந்த கதைகள் எப்படி சீரியஸ் கேளிக்கை எழுத்துல ஒரு அமெரிக்கா பிரிட்டன்ல இருந்து வரக்கூடிய இங்க வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தமிழ் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாம இருந்ததோ, அதே மாதிரி இந்த போஸ்ட் மாடர்னிஸ்ட் வழியாக வந்தக்கூடிய இந்த த்ரில்லர், இந்த துப்பறியும் கதையும் தமிழ் வாழ்க்கைக்கு ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு கதையா தான் இருக்கு. இந்த காலகட்டம்லாம் முடிஞ்ச பிறகு முக்கியமான சிக்கல் என்ன, அடுத்து டிவி வருது. இனிமே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்க்கணும்னா நீங்க டிவி பார்த்தாலே போதும். ஒரு சைக்கோபாத்தோட மொத்த டாக்குமெண்ட்ரி அங்க இருக்கு. அவன் ஒருத்தன் படிச்சுதான் இதை அடையணும் அப்படிங்கிற ஒரு இடம் இன்னைக்கு தமிழ் நிலத்துல அவ்வளவு த்ரில்லர் இருக்கு. ஒரு 10 நாளைக்கு ஒரு மலையாள படம் வருது. 10 நாள்ல ஒரு 10 மலையாள படம் 8 மலையாள படம் கிரைம் த்ரில்லர் தான். யாரோ கொலை பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அதுல ஒரு பயங்கரமான சைக்காலஜி. எப்படி சைக்காலஜி பாருங்க, அந்த ஹீரோ அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். இது எல்லாமே நீங்க விஷுவலுக்கு போய் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய கிரைம் த்ரில்லருங்கிறது நீங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க வெளியே கேளிக்கையாக படிக்கிற ஒர்க் அதுவும் கிடையாது. சீரியஸ் லிட்ரேச்சர்லயும் ஆரம்பத்துல அந்த ஒர்க் கிடையாது. போஸ்ட் மாடர்னிசம் எழுதப்பட்ட கிரைம் த்ரில்லர்லயும் வாழ்க்கை சார்ந்த ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒரு பெரிய இடைவெளி, அந்த இடைவெளிய தாண்டி நம்ம கையில இப்போ வந்திருக்கிறதா எழுதக்கூடிய இந்த மாதிரியான ஒர்க். இந்த ஒர்க்குக்கு ஒரு இடைநிலையாக வேலை பார்த்தா நிறைய ஒர்க் இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம நரன் எழுதிய பராரின்னு ஒரு கதை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரைம் த்ரில்லர், நல்லா பேர்ஜிட்டான, அதாவது வாழ்க்கையின் ஒரு அம்சம் அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் ஒரு பேஜ் டேனர், ஒரு சுஜாதாவோ ஒரு ஒரு பக்கத்தை பரபரன்னு நீங்க படிக்கணும், அதுக்கான எல்லா தொழில்நுட்பங்களும் அதுல. அதே மாதிரி லட்சுமி சரவணகுமார் 2ஆம் ஆட்டம், அதுல இருக்கிறது உண்மையான ஒரு வாழ்க்கை. இந்த ஹார்பர், அங்க இருக்கக்கூடிய ஒரு கேங் வார், அதுல இருக்கக்கூடிய அரசியல், அதுல இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு உண்மையான வாழ்க்கையோட எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. ஆனா அது சொல்லப்பட்ட விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரம் ஒரு ட்விஸ்ட் வச்சு அடுத்த வாரம் நீங்க இதை படிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு 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 வெகுஜன வாசகனை உள்ள இழுக்கக்கூடிய ஒரு ஒரு கிராஃப்ட் அதுல இருந்துகிட்டே இந்த மாதிரி இடைநிலை கதைகள். அதுல இன்னமும் ஷார்ப்பாக ஒரு வாழ்க்கைக்கு கிட்ட நீங்க பரபரன்னு படிக்கலாம், ஆனா வாழ்க்கைக்கு கிட்ட இருக்கும். இதுக்கு மேல ஒரு மிஸ்டிக்கான ஒரு அம்சம் இருக்கும். இப்படி எழுதுனதுதான் ஜேவோட உலோகம் கதை, ஆலம் கதை, படுகளம் கதை. எப்படி ஜே இந்த மிஸ்டிக் ஒரு அம்சத்தை எடுத்துக்கிட்டு இந்த பரபரப்பாக எழுதப்படும். இது இந்த ஜேர்னருக்கு அடுத்ததாக இப்ப இந்த 2025ல இந்த மாதிரியான ஒரு ஒரு கேளிக்கைக்காக கிராஃப்டை உபயோகப்படுத்தாம லைஃப்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு, அதே நேரம் பரபரான்னு படிக்கலாம், அதே அளவுக்கு லைஃபில் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு கிராஃப்டையும் எடுத்துக்கிட்டு, அந்த லைஃப்ல என்ன இருக்கோ அதையே கிராஃப்டா பயன்படுத்தி லைஃப் என்னவாக இருக்கும், அது என்ன வரலாறு மேல இருக்கு, என்ன பண்பாட்டு மேல இருக்கு, அது மேல நின்று லைஃபோட மிஸ்டிக்கான அம்சத்தை தொட்டு பார்த்த ஒரு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 லட்சம் காலடியே சொல்லலாம். இதுதான் இவ்வளவு பெரிய வருஷத்துல ஏன் இந்த ஜே எழுதியது, அதுலயும் இந்த 10 லட்சம் காலடிகள் ஏன் தனியா இருக்குதுன்னா இந்த காரணமாக அதுல இருக்கக்கூடிய வடிவம், கிராஃப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே வாழ்க்கைக்கு பக்கத்துல இருக்க கிராஃப்ட், வாழ்க்கையே தான். அதுல இருக்க கிராஃப்ட் எதுவுமே வாசகனை கேளிக்கைப்படுத்துவதற்காக மொழி விளையாட்டுகளோ இந்த இடத்துல இப்படி ட்விஸ்ட் வச்சு அடுத்து போன மாதிரி அப்படின்னு கிடையாது. இதுல இருக்கக்கூடிய 5 கதையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராஃப்ட்மே நீங்க உட்கார்ந்த வாழ்க்கையில பார்க்கலாம். அந்த கிராஃப்ட்ல இருக்க அந்த கிராஃப்ட் அவர் எப்படி பயன்படுத்திருக்காருன்னா, ஒரு ஆள் கதை சொன்னா கேட்கிறார். நம்ம ஒரு கதையை கேட்போம்ல,
அதுதான் அதுல பயன்படுத்துற கிராஃப்ட். அந்த கிராஃப்ட்ங்கிறத விட வாழ்க்கையில எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு கதை சொன்னா கேட்கலாம், அது எடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய வரலாறு, பண்பாடு, இது எதுவுமே வாசகனை கேளிக்கைப்படுத்துவதற்காக எடுத்ததில்லை. நாம் எதை தாண்டி வந்திருக்கோம், எது நமக்கு, நம்ம எது மேல நிக்கிறோம், ஒரு 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 பூமியோட ஒரு பொறுக்கு தட்டு மேல நிற்கிறோம். அந்த பொறுக்கு தட்டு, அந்த தட்டுகளை கீழே கீழே பார்த்துட்டே போனா ஒரு ஒரு கொதிக்கும் கண்மதம் இருக்கு. ஒருபோதும் நான் புரிஞ்சிக்க முடியாத ஒரு கண்மதம். அந்த கண்மதத்துக்கிட்ட போய் நிற்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த கதைகள் இருக்கு. இந்த கிராஃப்ட வழியா பாத்தீங்கன்னா இந்த தொகுப்போட தனித்தன்மை, இந்த காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த தொகுப்பு உருவாக்கக்கூடிய உலகத்தை பத்தி சொல்றேன். இந்த நான் சொன்ன இந்த வரிசைக்குள்ள இது உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு யூனிக்கான ஒரு உலகம் இருக்கு. இந்த உலகம் எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு, பெரும்பாலும் இந்த இருக்கக்கூடிய இந்த போலீஸ், இந்த கதைகள், இது கேட்கறது, இது எல்லாமே பெரும்பாலும் பெரும்பாலான மனிதர்கள் லைஃப் பக்கத்துல இருக்க சாத்தியம் இல்லை. ஒரு ஜே மாதிரியான ரைட்டருக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ் கிடைக்கலாம், கதை சொல்லலாம். இந்த சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. இந்த கதை வழியாக தான் அந்த சாத்தியத்துக்கு அவங்க போக முடியும். ஆனா நான் இருக்கிற இந்த கடலூர், பாண்டிச்சேரி, இந்த பார்டர் ஏரியால நான் வளர்ந்த சூழல்ல கிட்டத்தட்ட தண்ணி அடிக்காத நண்பர்களே கிடையாது. இதுல மீடியாஸ் நண்பர்கள் இருக்காங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க, வக்கீல் நண்பர்கள் இருக்காங்க, போலீஸ் நண்பர்கள் இருக்காங்க. பெரும்பாலும் இந்த பாண்டிச்சேரி கடலூர் பார்டர்ல உட்கார்ந்து இதே மாதிரி டேபிள்ல உட்கார்ந்து இதே மாதிரி நான் கேட்ட யூனிக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 5 கதைகள்ல எப்படி யூனிக்கா சில விஷயங்கள் உருவாகி வருதோ அந்த மாதிரி யூனிக்காக சில விஷயங்கள் உருவாகி வரல பார்க்கலாம். அதுல இந்த கதைகள்ல டிராவல் பண்றதுக்கான முக்கியமான ஒரு சரடாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட். இதுல இருக்கக்கூடிய லேண்டோடைய வர்ணனைங்கிறது அந்த லேண்ட் எங்க இருக்கு, அந்த லேண்ட் எவ்வளவு பச்சை பசுமையா இருக்கு, கடல் எப்படி இருக்கு, காயல் எப்படி இருக்கு, ஒரு சாராய கடையில உட்காந்தா அந்த சாராய கடை இருக்கு, அந்த 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 பொழுது எப்படி இருக்கு, அந்த அந்த லேண்ட் முழுக்க முழுக்க அந்த லேண்டின் ஒரு பகுதியாக நம்மளை மாத்தக்கூடிய ஒரு ஒரு 3 டைமென்ஷன் லேண்ட். அதுக்குள்ள நாம அந்த லேண்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் பாத்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் மாதிரியான ஆட்கள் உள்ள வரும்போது என்னன்னா 2வது வார்த்தையில அபிஷேக் பச்சனுடைய ஒட்டுமொத்த கேரக்டர் உருவாக்கி, அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு சிறியன் பெற்றார், அவர் எப்படி உருவாக்கி வந்திருக்காரு, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஆட்கள், இது எல்லாமே எங்க இருந்து உருவாக்கி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆளுமை என்னன்னா கிட்டத்தட்ட அபிஷேக் பச்சன் மாதிரியான ஒரு ஆள். அவர் மட்டுமே சந்திக்கக்கூடிய, வெளியே இருக்கக்கூடிய சராசரி மனிதன் சந்திக்க முடியாது. அபிஷேக் பச்சன் மாதிரியான ஆட்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சந்திக்கலாம். அந்த மாதிரி தருணங்களை மட்டுமே சந்திச்ச ஒரு மனிதன் அந்த அபிஷேக் பச்சன் சொல்லுவார், நான் வாழ்க்கையை பார்த்த வேண்டாம் அப்படின்னு அபிஷேக் பச்சனால சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய அபிஷேக் பச்சன் எப்படி இருப்பார், அவருக்கு சாதி எப்படி இருக்கும், அவர் கிட்டத்தட்ட வரலாறு நெடுங்க சாதி எப்படி என்னென்ன நெகட்டிவ் வழியாகவே பார்த்துட்டு, அதனால அவர் சொல்லக்கூடிய சாதி பகடிங்கிறது நெகட்டிவாக ஒரு வன்மமோ அதுவும் கிடையாது. மனுஷப்பைய இப்படிதான்டா, அவன் இப்படித்தான் இருக்கான், அவர் கவுத்தி போடுற சாதியோ, அவர் கவுத்தி போடுற மதம் சார்ந்த விஷயங்கள், அவர் கவுத்தி போடுற ஒரு மனுஷனுடைய நடத்தை விதிகள், அவர் கவுத்தி போடுற கடவுள், அவர் கவுத்தி போடுற ஆண் பெண் உறவு, ஆண்கிற கவுத்தி போடுற பெண் காமம், எல்லாத்தையுமே கவுத்தி போடும் போது அதை ஒரு இன்டலெக்சுவல் விளையாட்டாக அது பண்றது இல்லை. அவரு கடந்து வந்த ஒரு லைஃப் இருக்கு. அந்த கடந்து வந்த லைஃப்ல ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்னு தெரியும். அந்த லைஃப்ல இருந்து அதை பகடி போறாரு. அப்ப இந்த அபிஷேக் பச்சன் சுத்தி இருக்க கேரக்டர், இது எல்லாமே இந்த இந்த பகடி அப்படிங்கிறது இந்த வரிசையில மிக முக்கியமான ஒரு பேலன்ஸா இருக்கு. இந்த ஒட்டுமொத்த கதையும் பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு அது என்ன சொல்ற, ஒரு ஒரு கறி வெட்டுற கடையில ஆட்டை அப்படியே அறுப்பாங்க, தொங்க விட்டு அப்படியே அந்த தோலை அப்படியே உரிப்பாங்க, முடிச்சு பார்த்தா அந்த தோலே தலைகீழாது. பாத்தீங்கன்னா ஆடு இது வரைக்கும் தோலோட இந்த ஆடு வேற ஒரு ஆடா நமக்கு காட்சி. அந்த மாதிரி ஒட்டுமொத்த கதை ஏதோ ஒண்ணு உரிச்சு தொங்க விடும். அப்படி ஒரு ஒரு ஹாண்டிங்கான ஒரு கதை. அந்த ஒட்டுமொத்த ஹாண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதா இவங்களுடைய பகடி. இது எதுவுமே கிராஃப்டா உருவாகி வரல, அவர் பார்த்த லைஃப்ல இருந்து அப்படிதான் அப்படி உருவாக வரக்கூடிய இந்த மனிதர்கள் முதல்ல ஒரு இயற்கையோட ஒரு ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மனிதர்களோட இடத்துக்கு அவரும் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கதைக்கு போகுது. இப்படிதான் நான் ஒரு கதை சொல்ல போறேன் நான் பார்த்த கதையில அப்படின்னு ஒரு கதைக்கு போகும்போது ஒரு மனிதர், ஒரு குற்றம்,
அந்த குற்றத்துக்கு பின்னாடி போகும்போது அந்த மனிதர் செய்யக்கூடிய குற்றத்தை ஃபாலோ பண்ணும்போது அந்த மனிதர் எந்த வரலாற்று பின்புலத்தில் எழுந்து வந்திருக்கார், எந்த பண்பாட்டு பின்புலத்துல எழுந்து வந்திருக்கார். நாம குற்றம்னு எதை சொல்றோமோ இந்த வரலாற்று அடுக்குக்கு பண்பாட்டு அடுக்குக்கு கீழே வரலாற்றாலோ பண்பாட்டாலோ கட்டுப்படுத்தப்படாத ஒரு ஒரு ராவான ஒரு ஒரு மனுஷனையும் தாண்டிய ஒரு ஒரு நெகட்டிவ்னஸ் ஒண்ணு எப்படி வருது, அதை பார்த்து நிற்கக்கூடிய ஒரு 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 கேஸ்ல முட்டி நிக்கிறார். அந்த அந்த கேஸ்ல முட்டியே நிக்கூட எப்படியே தாண்டி இந்த கேஸை தாண்டி போயிட்டு பதிலே சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை தருணத்துல முட்டி நிற்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தொகுப்புல இருக்க கதையெல்லாம் பார்க்கலாம். தெளிவாக லேண்டுல ஆரம்பிக்குது, அப்படி ஒரு லேண்டு. அப்புறம் ஐம்புலனாலையும் அந்த சூழல், இந்த வறுக்கிற மாட்டு கறியோட வாசனை, அந்த கறியை வந்து எப்படி கடிக்கணும், அதுக்கு முதலையோட பல்லு இருக்கணும், ஓனாயோட பசி இருக்கணும், அப்பதான் அந்த கறியை கடிக்கணும். அந்த கறி வந்து எப்படி அந்த அந்த எருமக்கறி தான் வேணும், அந்த காலக்கண்ணு கறி தான் கூட எருமக்கறி தான் வேணும். ஏன் அந்த எருமக்கறி முக்கியம்னா அது எப்படி இருக்கும், அதை வறுத்தா எப்படி இருக்கும், அது என்ன பதத்துல வறுக்கணும், அதை வறுத்து தரவங்க எப்படி இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த காய்ச்சி எடுத்து சாராயம் அது என்ன டேஸ்ட்ல இருக்கும், அது உள்ள இறங்கும்போது எப்படி இருக்கும். இப்படி ஐம்புலனாலும் நீங்க உணரக்கூடிய ஒரு லைஃப். அதுல இருந்து அவர் சொல்லக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரலாறு பண்பாடு எல்லாம் போயிட்டு அடியில இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக். இப்படி ஒரு ஒரு லேண்டில் ஆரம்பிச்சு மனிதர்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு போய் வாழ்க்கை நிற்கக்கூடிய வரலாறு பண்பாடுக்கெல்லாம் போய் உங்களால் ஒருபோதும் ஒரு பதிலும் சொல்ல முடியாத ஒரு ஒரு மிஸ்டேக்கான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வரிசையில போறது. இந்த கதையை உருவாக்கக்கூடிய ட்ரீம், இந்த 5 கதையோட இந்த ட்ரீம் வந்து ஒரு ஒரு பொதுத்தன்மையா பார்க்கலாம். அதுல நான் ஒரு வரிசையா எடுத்திருக்கேன். இதுல தொகுப்புல 5 கதை இருந்தாலும் நான் ஒரு வரிசை எப்படி எடுத்திருக்கேன்னா, வேரில் திகழ்வதை கதையா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓனாய் மூக்கு 2வது கதையா எடுத்துக்கிட்டேன். 3வது வேட்டு அது எடுத்துக்கிட்டேன். 4வது 10 லட்சம் காலடிகள், 5வதாக கைமுக்கு. இந்த 5 கதையும் எடுத்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன வரிசையில படிச்சு பாத்தீங்கன்னா, அதுல இந்த ஔசேப் பச்சன் வேலைக்கு போனதுல இருந்து கடைசி அக்யூஸ்ட பார்த்து ரிட்டர்ன் ஆகுற வரைக்கும் ஒரு லைஃப் டிராவல். இந்த இந்த வரிசையில பாத்தீங்கன்னா இது ஒட்டு மொத்தமே ஒரு ஔசேப் பச்சனுடைய லைஃப்ல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், 5 பிரேக்கிங் பாயிண்ட் வழியாக நகரக்கூடிய ஒரு ஒரு டிராவலை நீங்க பார்க்கலாம். அதனாலதான் இந்த வரிசையை வந்து படிக்கும்போது இந்த வார்த்தைய மாத்தி. அதுல முதல் கதையாக இருக்கக்கூடிய இந்த வேரில் திகழ்வு, இந்த கதை, இந்த வேரில் திகழ்வது கதையாக இருக்கட்டும், 10 லட்சம் காலடி கதையா இருக்கட்டும், இந்த 2 கதையுமே சொல்லும் போது ஒரு இந்த கிழக்கு கேரளால இருந்து ஆரம்பிச்சு மங்களூர் வரைக்குமாக இருக்கக்கூடிய இந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலே உருவாக்கி வந்துடும். இந்த கடற்கரை எப்படி இருக்கு, இந்த லேண்ட் எப்படி இருக்கு, இந்த லேண்ட்ல வந்து அந்த லேண்டில் குடியிருக்க மனிதர்கள் எப்படி இருக்காங்க, அங்க வந்து சேர்ந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்க, அதன் வழியாக உருவாகின்ற பண்பாடு வரலாறு, அதன் ஒரு பகுதியாக மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு டோட்டலா சொல்லிடுறாரு. இந்த 2 கதையில பாத்தீங்கன்னா ஒரு 2 விதமான லைஃப் வருது. ஒண்ணு மாப்பிளாக்கள், இந்த கலாசி மாப்பிளாக்கள், அதுக்கப்புறம் இந்த ஸ்மக்லிங், இப்ப ஸ்மக்லராக கருதப்படக்கூடிய ஒரு காலத்தில் அந்த கடலையை கண்ட்ரோல்ல வச்சிருந்த அரபிக்கடலின் சிங்கமாக இருந்தக்கூடிய அந்த மாப்பிளா அவங்களோட லைஃப் ஸ்டைல். அதுக்கு போட்டியாக அந்த மாதிரியே லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய வேறு மதத்தை சேர்ந்த இன்னொரு லைஃப், அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் வேற. இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவுடைய சட்டத்திட்டம் வேறையாக இருந்தாலும் இந்த 2 பேருடைய சட்டத்திட்டங்கள் வேற. இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவோட சிவிலோ கிரைமோ அங்க பாதிக்காது. அங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை வேற, அதுக்குள்ள ஆப்ரேட் ஆகக்கூடிய 2 வெவ்வேறு ஒரு வாழ்க்கை முறையை காட்டுறாங்க. அந்த வாழ்க்கை முறையில நிகழக்கூடிய ஒரு ஒரு பிறழ்வு, அந்த பிறழ்வு வழியாக ஔசேப் பச்சன் உள்ள போய் அந்த வாழ்க்கை பண்பாடு அதன் வழியாக ஒரு ஆழத்துக்கு போறத இந்த 2 கதைகள் 10 லட்சம் காலடியும் பார்க்கலாம், இந்த வேரில் திகழ்வு பார்க்கலாம். அந்த வேரில் திகழ்வுனா வழக்கம் போல இருக்கக்கூடிய இந்த 2 கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த மாப்பிளாம இந்த இன்னொரு சமூகத்தை சேர்ந்த இந்த 2 விஷயத்த காட்டுறாங்க. அவங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு, அவங்களுடைய தொழில் என்னவா இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு பிறழ்வு எங்க ஆகுதுன்னா, இந்த சந்திரன்கிறவன் கேசினி அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு முறை தவறிய உறவு தான் குற்றத்துக்கு அடிப்படை காரணம். அந்த கேசினியை தொடர்ந்து வரக்கூடிய சுகுமார்ங்கிற ஒரு பையன், அதுல வரக்கூடிய ஒரு கிளாஷ்ல அந்த பையன் செத்துறான். இதை துப்பறிஞ்சு போகும்போது இது எல்லாமே ஒரு இவங்களுடைய 2 பேருடைய லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கு, அங்க குற்றம் எப்படி இருக்கு,
அங்க குற்றத்துல வெளியே இருந்து கவர்மெண்ட் உள்ள வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி ஒரு தனி ராஜாங்கமா இப்ப இருக்கு. அந்த தனி ராஜாங்கத்துக்குள்ள ஒரு சிவிலியன், இந்த இந்த வட்டத்துக்குள்ளே இல்லாத ஒரு சிவிலியன் மாட்டும் போது அந்த சிவிலியனை பின்தொடர்ந்து எப்படி இந்தியன் கவர்மெண்ட் உள்ள போகுது, அதன் வழியாக இவங்களுடைய வரலாறு, பண்பாடு, இந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அதன் வழியாக போய் சேரக்கூடிய, இவன் தான் குற்றவாளின்னு போய் சேரக்கூடிய இடத்துல ஒரு மிஸ்டேக் வருது. என்னன்னா அங்க பாத்தீங்கன்னா ரொசாரியோ தான் அதை கண்டுபிடிக்கிற ஆளா இருக்காரு, ஔசேப்பச்சனுடைய குரு. அந்த ரொசாரியோ வந்து முட்டி நிற்கும் போது இறுதியாக அவருடைய தற்கறிவெல்லாம் கைவிட்ட பிறகு, அவருடைய போலீஸோடைய அனைத்து செயல்பாடும் கைவிட்ட பிறகு, உள்ளுணர்வும் கைவிட்ட பிறகு, அவருடைய பொண்ணு, அந்த மன வளர்ச்சி கம்மியா இருக்கக்கூடிய அந்த பொண்ணுதான் வந்து ஒரு ஒரு விஷயத்த கதை. அது முதல்ல வந்து அவர் வந்து சம்திங் நினைக்க, ஆனா இந்த பொண்ணு ஜெனட்டிக்கலா அவருடைய பொண்ணுங்கிறதால இவருடைய ஆழத்துல, இவர் எந்த ஆழத்துக்கு போய் ஒரு விஷயத்த உள்ளுணர்வா சொல்லுவாரா, அந்த பொண்ணு அதை விட ஒரு ஆழத்துல இருக்கா அவளுடைய மூளை அமைப்பு. அதுல இருந்து அவ காட்டக்கூடிய ஒரு குற்றவாளி இருக்காரு. போய் பார்த்தா கரெக்டா அந்த சந்திரன் தான் குற்றவாளியா இருக்காங்க. இந்த ஒரு வரிசை, இந்த வரிசையில தான் இந்த ஔசேப்பச்சனுக்கும் அவருடைய ஆசிரியருக்குமான ஒரு ரொசாரியோவுக்கான சண்டை வருது. ஔசேப்பச்சன் வந்து அந்த ரொசாரியோவை எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, வழக்கமான கிரைம் கதைகள் இல்லாம இந்த ஔசேப்பச்சன் ஒரு விஷயத்த நடிச்சு பாக்குறது. இந்த கதைகள்ல 2 இடத்துல வரும். போலீஸ் வந்து வில்லனாக நடிச்சு பாக்குறது, குற்றவாளியாக. குற்றவாளி வந்து அதே மாதிரி போலீஸா நடிச்சுட்டே இருக்கான். போலீஸா நடிச்சுட்டே இருந்தா அவன் மாட்டான். போலீஸ் வந்து குற்றவாளியா நடிச்சாதான் குற்றவாளிய நெருங்கும். இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய நீங்க கதையெல்லாம் பார்க்க முடியும். நீங்க அப்படி நடிச்சு ஒரு கதையில போனாதான் பார்க்கணும். அப்படி கிட்டத்தட்ட ரொசாரியாவாக நடிச்சு அந்த குற்றத்தை அவன் கண்டுபிடிக்கிறான். அதன் ஒரு பகுதியா தான் ரொசாரியோட பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணை வச்சு, அந்த பொண்ணு அப்படிதான் வேலை பார்க்கலாம், ரொசாரியா வந்து இப்படிதான் முன்னாடி போயிட்டாங்க, அந்த பொண்ணை வச்சு பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஒரு எமோஷனலான ஒரு இடத்துக்கு அந்த கதை போயிருக்கு. இந்த கதையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது, இந்த பிளாஷ்பேக்ல இந்த கதையெல்லாம் ஔசேப்பச்சன் சொல்லிட்டு இருக்கும்போது நிகழ்ல ஒரு கதை என்ன ஆகுதுன்னா, அவங்க இருக்கக்கூடிய ஒரு பங்களால ஒரு மூளை வளர்ச்சி குறைவான ஒரு பையன் தான். அப்ப அதை பிரேக் பண்ணிட்டு ஒரு யானை வருது. இந்த கதை முடியும் போது யானை உள்ள வந்து, அந்த தருணத்தோட இந்த கதை முடியுது. இந்த ஆழத்துல போய் பார்க்கும்போது குற்றம் என்ன ஆழத்துல போய் சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா ஔசேப்பச்சன் அவருடைய மதம் சார்ந்த பகடிகள் எல்லாத்தையும் அந்த 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 ஒரு ஏதோ ஒரு பகடியா சொல்லிட்டே போயிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ் போயிட்டு, அப்படியே வரலாறு பண்பாடு உள்ள போயிட்டு, ஒரு மனுஷனுடைய குற்ற உளவியோட கிட்டத்துக்கு போயிட்டு, அதையும் தாண்டி குற்றம் எந்த ஆழத்துல அந்த குற்றத்தோட மிஸ்டேக் இருக்கோ அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஆழத்துல இருக்கக்கூடிய அவருடைய மகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம், அதனுடைய உணர்ச்சிகரமான தருணம். அது குற்றவாளியா காட்டி கொடுக்கும், ஆனா தன்னுடைய அப்பாவை காட்டி கொடுக்க கூடாத ஒரு உணர்ச்சிகரமான இடத்துல இருக்குது. அதுக்கு அவர் அந்த ஜானை பார்க்க ஏன் போறாருங்கிற ஒரு காரணம், அது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். அந்த பொண்ணு வயசுக்கு வந்துருப்பான், இனிமே என்ன தப்பா இருந்தாலும் பரவாயில்ல மனைவியை கூப்பிட்டு வந்து போறாரு. இது வந்து நெருங்கிய நண்பர்கள் அவங்க வாழ்க்கையிலே பார்த்துக்கணும். நான் என்னுடைய பல நண்பர்களை வாழ்க்கையை பார்த்து, இந்த மனைவியை சகிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சண்டை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. பொண்ணு வயசுக்கு வந்தோடனே என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு எதுவா நீ அம்மாவா கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கூட்டிட்டு வந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. இது வாழ்க்கையில மிக பக்கத்துல இருக்கக்கூடிய தருணம். ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அந்த தருணத்துல தான். அப்புறம் அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து ஏற்கனவே என்ன இம்சை பண்ணாலும் அதை விட பல மடங்கு இம்சை பண்ணுவாங்க வேற, அதையும் தாங்கிக்கிட்டு அவங்க இருப்பாங்க. இது வழக்கமா நடக்குது. இதுக்குதான் அவரு வசதியப்படுது. இந்த ஆழம் இருக்கு இல்லையா, இந்த ஆழம், இந்த மிஸ்டிக்கான ஒரு இடத்துக்கு இந்த 100-10 லட்சம் காரடிகள், இந்த வேரிதிகள் கதை போகக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு அவங்க இது அடிக்கடி இந்த ஆழமற்ற நதி, இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் மூல வளர்ச்சி குறைந்தவங்க இல்லை, வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ் உள்ளவங்க. அது இந்த கதையிலேயே வரும். எப்படி கலர் ஒரு கலர் குறைஞ்சா டிவியில எல்லாமே வேற கலர் தெரியுது, அந்த மாதிரி நாம பார்க்காம வேற விதமா இந்த உலகத்தை பாக்குறவங்க. ஆனா அவங்க அனுபவிக்கக்கூடிய ஆழங்கிறது வந்து ஒரு இந்த மாதிரி திடுக்கிடக்கூடிய ஆழம். உதாரணமா அந்த ரொசாரியோட பொண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா, கொலைகள் வழியாக மட்டுமே அவளுடைய ஆழம், ஒரு கொலை நடந்தா இங்க அவ தவிப்பா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஹாண்டிங்கான லைஃப். அவள் மூல வளர்ச்சிக்கு குறைந்த குழந்தை, அவள் எதை உணர்வா அப்படின்னா அவங்க அப்பா வழியாக ஒரு கொலை நடந்தா அவள் உணர்வாங்கிறது எவ்வளவு ஹாண்டிங்கான. அவங்க அப்பா கொலை பண்ணும் போது இங்க அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது எதுவுமே கதையில சொல்லப்படாம ஒரு சப்டெக்ஸாக விடப்படும். அந்த ஹாண்டிங் வந்து இந்த கதையில வந்து ரொம்ப ஹாண்டிங்கான விஷயம். அதையும் தாண்டி அந்த ஒரு பையன்,
அவன் இருக்கக்கூடிய அவன் இந்த மனுஷனே அவன் பேசுறது இந்த மனுஷனுக்கே புரியாது. அவன் காட்டுக்கு வந்தான்னு அவன் கூட பேசுறதுக்கு யானை தான் வருது. அவனுடைய துயரம் மனித துயரம் கூட கிடையாது. இந்த காட்டுல இருக்கக்கூடிய யானை மாதிரியான ஜீவன்களுடைய துயரம் எதுவோ அது அவனுக்கு புரியும். அந்த யானை வந்து அவனுக்கு ஆர்வம் சொல்லிட்டு போற மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஆழத்துக்கு போகக்கூடிய ஒரு கதையாக இந்த வேரிருட்டிகள் வந்து ஒரு லேண்டில் ஆரம்பிச்சு மனிதர்களை வந்து ஆழங்கிறத விட நம்மால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆழத்துக்கு போகக்கூடிய ஒன்னாக அந்த வேரிருட்டிகள் கதை. இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஓநாயின் கதையை பார்த்தீங்கன்னா, ஓநாயின் கதை இதே மாதிரி அவுசேப்பத்துடைய வழக்கம் போல ஒரு எல்லாத்தையும் தலைகீழ போட்டு பகடி பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு லைஃப் போகும்போது ஒரு ஒரு நாயர் தரவாடோட லைஃப் போகுது. இதே மாதிரி நாயர் தரவாட லைஃப் போகும்போது பாத்தீங்கன்னா நாயர் தரவாடோடைய மொத்த வரலாறுமே நாயர்கள் வந்து இப்ப எப்படி இருக்காங்க, இந்த சுதந்திர இந்தியால நாயர்கள் எப்படி இருக்காங்க, அந்த நாயர்கள் எப்படி வளர்ந்தாங்க, நமக்கு 3 அரசர்களோட வாழ்ந்து அதிலேயே வாழ்ந்து வீழ்ந்தவங்க, தொழில் வணிகம் அப்படின்னு செட்டில் ஆனவங்க, ஒட்டுமொத்தமா இந்த லைஃபோட சம்பந்தம் இல்லாம எங்கேயோ ஒரு ஒரு இருட்டு அறையில ஒரு பழைய கதையோட சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாயர் தரவாடு. நீங்க இந்த கதையை படிச்சீங்கன்னா நீங்க வந்து எம்டி வாசுதேவன் நாயருக்கான வாசல் வந்து அந்த கதையிலேயே வந்துருக்கு. கிட்டத்தட்ட எம்டி வாசுதேவன் நாயர் கதையில வரக்கூடிய அதே தரவாடு தான் சொல்லிட்டு அதுலேயே அவசியப்பட்டு சொல்லுவாங்க. இந்த தரவாடுல இருக்கக்கூடிய இந்த லைஃப் வந்து எவ்வளவு தலைமுறையாக அது மேல வந்து விழக்கூடிய ஒரு இருட்டு. இந்த கதையோட தொடர்ச்சியாக நீங்க அம்மன் மரம் அப்படிங்கிற ஜெயோட இன்னொரு கதையை பார்க்கணும். ஒரு 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 பெண் அனுபவிக்கிற துயர், அந்த துயர் அவருடைய பைத்தியக்கார நிலை, அதோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா வரலாறு ரீதியா பண்பாட்டு ரீதியா நீங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சோகத்தின் ஒரு பிரதிநிதியா தான் அந்த அம்மா இருப்பா, அந்த அம்மன் மனம். அப்ப இந்த குடும்பமே வந்து இருக்கக்கூடிய இந்த தருணம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து மீண்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு அது மேல அவ்வளவு வரலாறு பண்பாட்டு துயரம் இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், அவங்க மீண்டு வெளியவே வர முடியாத அந்த பண்பாட்டுக்கே சொந்தமான ஒரு எச்சி அதுக்குள்ள இருக்கான். இததான் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது எப்பவுமே வந்து ஒரு துப்பறியும் கதைக்கு வந்து இந்த மாதிரி ஆவி பேய் இந்த கதைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஒரு லாஜிக்கா ஒரு சைக்காலஜியா தான் ஒரு தீர்வு பார்ப்பேன், ஏன்னா அறிவியலா தானே. ஆனா இந்த கதையை சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையுமே ஒரு பேலன்ஸ்ல சொல்றத பார்க்கணும். ஒரு அறிவியல் ரீதியாக ஆமா அது ஒரு ஒரு டிசார்டர், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு யக்ஷி, ஆமா அந்த பாட்டி யக்ஷி செவுத்துல நிழலோட யக்ஷியை பார்த்தா சொன்னா அவளுக்கு கூட இருந்து பைத்தியம் பிடிக்க. இப்படி அதுக்கான 2 லாஜிக்குமே யக்ஷி இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியத்தோட ஒரு கோடு போயிட்டு இருக்கும். அதே நேரம் இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் தான் அப்படிங்கிற ஒரு கோடு போயிட்டு. ஆனா இந்த 2 கோட்டுக்குமே வெளியே இருக்கக்கூடிய ஒரு அநீதி ஒண்ணு. குறிப்பாக அந்த சுகேஷினிய வந்து ராஜமார்த்தாண்டன் வயிற்றுல உதைச்சு அவளை கரு கலைச்சி அவளை அப்படி ஒரு நெகட்டிவிட்டி பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட வெஞ்சன்ஸா அந்த குடும்பத்தையே பிள்ளை திங்கும் எச்சியா மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க ஒரு பிள்ளை விட்டு வைக்காம எல்லாரையும் திங்கக்கூடிய எச்சியா மாறி அந்த வெஞ்சன்ஸ் எவ்வளவோ பெரிய வரலாற்று வெஞ்சன்ஸை தாண்டி வந்து இறுதியாக அந்த குடும்பம் அழியக்கூடிய அந்த வெஞ்சன்ஸ் எங்க இருக்கு, அந்த ஆழத்தில் நிற்கக்கூடிய கதை வந்து அந்த 2வது கதையாக இருக்கக்கூடிய ஓநாயின் கதை. அதுலயே வந்து இந்த உரையாடல் முடியும்னு சொன்னோம். வரலாறு ஒரு பாவம் எளிய மனிதர்கள் இல்லையா, இப்படியா வரலாறு பண்பாடு வந்து வாழவே விடாம துரத்துறதா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல அந்த கதை. அடுத்ததாக இருக்கக்கூடிய கதை வந்து வேட்டு. இந்த வேட்டு கதையில இருக்கக்கூடிய நேரடி லாஜிக்காக இருக்கக்கூடிய சர்க்கஸ், அதுல ஒரு பண்பாடு வருது. எப்படி கேரளத்துல இருந்து ஒரு கேரளத்தோட ஒரு பஞ்சகால சூழல் எப்படி இருந்து கேரளத்துல உயிரோட இருக்கணும்னா எப்படி ஆட்களை காசு கொடுத்து எப்படி விற்கிறது, நீ வந்து அந்த காசை வச்சு கொஞ்ச நாள் அம்மா அப்பா உயிரோட இருப்பாங்க, நீ அங்க போனா உனக்கு ஒரு வேளை சோறாவது கிடைக்கும். இப்படி சர்க்கஸுக்கு போகக்கூடிய ஒரு டீம். எப்படி ஒரு காலகட்ட கேரளா இருந்தது, ஒரு காலகட்ட சர்க்கஸே எப்படி இந்த கேரளா வச்சு வாங்க. அந்த சர்க்கஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே எப்படி சொன்னாங்க, எப்படி நாயர் தரவாட்டுக்குள்ள யாரும் உள்ள முடியாத ஒரு சட்டமோ நீதியோ உள்ள வர முடியாத ஒரு சிறைச்சாலை மாதிரி, ஏற்கனவே உள்ள அந்த மாப்பிளா அவங்களுடைய லேண்டுக்குள்ள எப்படி சட்டமோ எதுவுமே உள்ள வராது, அந்த மாதிரி இந்த சர்க்கஸுக்குள்ள அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு, வெளியே இருக்க சட்டம் உள்ள வர முடியும். இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை சாவு தனி, அங்க இருக்கக்கூடிய அந்த சர்க்கஸ் ஓனர் அவர் இருக்கக்கூடிய ஒண்ணு, அப்படி சட்டம் நுழையாத ஒரு அராஜகமா அங்க இருக்கக்கூடிய ஒரு காமம் குரோதம், அங்க இருக்கக்கூடிய ஒரு வெஞ்சன்ஸ், அதுல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2 பேர், ஒண்ணு பார்வதி ஜானகி, இன்னொன்னு வந்து அந்த வேலாயுதன் பாஸ்கர்.
வேலாயுதன் பண்ணக்கூடிய கொலை. அது கதையில வந்து ஆமா 3 அவனுக்கு ஒரு பொண்ணு போதும்னு தோணுச்சுன்னா இன்னொரு பொண்ணு பிடிக்கும்னு சொன்னா கொலை பண்ணிட்டு அடுத்த பொண்ணுக்கு போயிடுவான் அப்படின்னு தோணும். ஆனா அந்த கதையில சொல்லப்படாம இருக்கக்கூடிய ஆழம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் ஆப்பிள வந்து அவன் ட்ரிகர் இழுக்கும் போது நம்ம இங்க பட்டனம்னா ஆப்பிள் வெடிக்கும். ஆனா கொலை செய்யப்படும் போது அந்த பொண்ணை வந்து அந்த செகண்ட் வரைக்கும் நம்ம சாக போறோம் அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கை துரோகம் இருக்குல்ல, அந்த நம்பிக்கை துரோகம் வந்து கதையில எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்கு. அவ வழக்கம் போல எப்பயும் கரெக்டான நேரத்துல நம்ம இந்த பட்டன் அமைக்கணும் அப்படின்னு நினைப்போம். கரெக்டான நேரத்துல அந்த கொல்றதுக்குல அந்த 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 நம்பிக்கை துரோகம் வந்து எப்படி அதை பண்ண முடியும்? எப்படி ஒரு ஒரு இன்னொரு பொண்ணு தேவைன்னா அப்படி ஒரு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்குல அந்த என்ன சொல்றது, கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம செய்யக்கூடிய அந்த கொலை. அதுல இருந்து அடுத்து வரக்கூடிய அந்த பாஸ்கரன் அவன் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அவளை மிரட்டி அவளுடைய உடல் கொடுறது, இந்த குடும்பத்தை கலைச்சு அவர் ஒரு குடும்பத்தை உருவாக்குறது, அதுல அவன் நிக்கிறது. கடைசியாக அந்த பாஸ்கரனை வந்து ஒரு பார் விளையாட்டுல ஜானகி கைவிடுறதோட அங்க இருக்கக்கூடிய மிஸ்டேக் இந்த ஜானகி ஏன் கைவிட்டா, இது எதுவுமே அந்த கதைக்குள்ள சொல்லப்படாது. நாம அதுக்குள்ள எந்த இதனாதான் அப்படின்னு நம்ம ஒரு காரணத்தை சொன்னோம்னா இந்த கதை வந்து ஒரு ஒரு குறுகிடும். அதுல பல காரணங்கள், தன்னுடைய அக்காவை காப்பாத்துக்கா அப்படி செஞ்சானா, இல்ல அவன் அக்கா விட்டு அடுத்த வாழ்க்கைக்கு போனான் அப்படி தெரிஞ்சு அதை அப்படி பண்ணாளா, இல்ல அக்கா விட்டு ஜானகி அவன் ட்ரை பண்ணானா அதனால அப்படி செஞ்சாளா, இல்ல ஓகே நம்ம வயசு முடிஞ்சு போச்சு 2 பேருடைய எல்ஐசி காசு இருக்கு நான் வெளியே போயிடலாம், எதுவுமே அங்க சொல்லப்படாது. ஜஸ்ட் ஒரு கைவிடப்படுதல் மட்டும்தான் இருக்கு. ஒரு பெரிய ஒரு இருட்டு லைஃபுக்குள்ள இருந்து வெளியே வந்து செட்டிலான ஒரு அக்கா தங்கி, அந்த இருட்டு லைஃப் என்னங்கிறது எதுவுமே சொல்லப்படாம அப்படிதான் அப்படியே அந்த கைவிட அப்படியே அந்த பார்ல கைவிடுற ஒரு மிஸ்டேக் இருக்கு இல்லையா, அந்த ஆழத்துல இருக்கக்கூடிய கதை வந்து வேட்டு அந்த ஒரு மிஸ்டேக்ல போயிருக்கு. அதே மாதிரி இந்த 10 லட்சம் காலடி, இந்த 10 லட்சம் காலடியில ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாப்பிளாவுடைய கதை விரிவாக வருது. அது மிக முக்கியமான விஷயமாக அடுத்த கட்டம், அந்த முதல் சொன்ன கதையை விட அடுத்த ஸ்டேஜ் இந்த மாப்பிளால இருக்கக்கூடிய அந்த அப்துல்லாங்கிற மாதிரியான இருக்காரு. இந்த லைஃப் எல்லாமே வந்து எங்கேயோ கேரளத்துல நடந்த லைஃப் மாதிரி சொல்லுவாங்க. ஒரு லாலெஸ் லைஃப் எங்கேயோ இருக்குங்க, எங்கேயோ கேரளத்துல நடந்த லைஃப் அப்படி கிடையாது. இங்க என்னுடைய கடலூர் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்டிச்சேரி கடலூர் பார்டர்ல இருந்து பாண்டிச்சேரி பார்டர்ல இருந்து சிதம்பரம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 2 கோஷ்டி இருக்கு. சிதம்பரம் இந்த கடற்கரை எல்லாமே வந்து ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்கு, அவரை வாண்டையார் இந்த மாதிரி சொல்லுவாங்க. கடலூர் இந்த மாதிரி பகுதியெல்லாம் ஒரு பாயோட கண்ட்ரோல் இருக்கு, ஹாஜியா இந்த அந்த துறைமுகம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு. ஏன்னா கடற்கரை வழியாக உள்ள வரக்கூடிய ஒரு அது என்ன சொல்றது, ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்படாத ஒரு பெரிய பொருளாதாரத்தோட எல்லை வந்து இந்த பார்டராக இருக்கு. அது ரொம்ப பின்னாடி இந்திரா காந்தி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரிசர்வ் போர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுதான் அதை பண்ணாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு நெகட்டிவான இடம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சித்தன்னவாசம், அங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்டிடிக்கு வரக்கூடிய எல்லா போக்குவரத்து எல்லாமே வந்து அந்த புதுக்கோட்டை அந்த பார்டர் லைன் வழியாக நடக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி கடற்கரை பார்டர் வழியாக சட்டத்துக்கு கட்டுப்படாம இருக்கக்கூடிய ஒரு கோடு வந்து எல்லா காலத்துலயும் உண்டு. இதுல கேரளத்துல இருக்கக்கூடிய இந்த கோட்டை சொல்லிட்டாங்க. எல்லா ஊர்லயுமே கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லயுமே இந்த மாதிரி ஒரு இடம் பார்ப்பா. அப்படி கடற்கரை வாழ்க்கை இல்லாமே கூட இப்ப பாத்தீங்கன்னா சில இடங்களை பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட நிறைய ஃபேக்டரிஸ்லாம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அது ஏதோ லாஸ் ஆயிருக்கும், ஏதோ ஒரு காரணத்தால் கைவிடப்பட்ட ஃபேக்டரியா இருக்கும். அந்த கைவிடப்பட்ட ஃபேக்டரிஸ் என்ன கிராமத்தின் பின்புலத்துல இருக்கும், அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் தலைமுறையாக அந்த ஃபேக்டரியை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி இரும்பு கடையில சாப்பிடறதா உண்டு. அவங்க வேற தொழிலே கிடையாது, அதை மட்டும் செய்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிரைம் லைஃப். இது எந்த சாதி கையில இருக்கும், அந்த சாதியில இருந்து இன்னொருத்த அந்த தொழிலுக்கு வந்து அவனை எப்படி வெட்டி கொள்றது, இதுல இருந்து அரசாங்க ஊழியர்களுக்குல இருந்து போலீஸுக்கு வரைக்கும் போகக்கூடிய ஒரு காசு, இப்படி போட்டு ஒரு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அது ஒரு கிராமமே சேர்ந்தாலும் ஒரு 2 தலைமுறையாகும் அந்த இண்டஸ்ட்ரி, கைவிடப்பட்ட இண்டஸ்ட்ரியை கரைக்கும். இப்படி வாழக்கூடிய ஒரு லாலெஸ்ஸான கிராமம் வந்து சும்மா போனாலே என்னாலேயே காட்ட முடியும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு லைஃப் இருந்தாலுமே கூட இதுல இருக்கக்கூடிய அப்துல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு லைஃப் தான் சொல்றேன். அவங்க ஒருபோதும் பெண்களின் குழந்தைங்க திருத்த மாட்டாங்க. அவர் வந்து அந்த பிராமணர்கள் மேல வச்சுக்கக்கூடிய அந்த மதிப்பு, அவர் இசை கேட்கக்கூடியவர் இருக்காரு, எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு நெறிப்பட்ட வாழ்வு அப்படின்னு நான் சொன்னேன். இவங்க சொல்லுவாங்க இவங்க வந்து இந்தியன் கவர்மெண்டோட சட்ட திட்டத்துக்கு கட்டுப்படலை அப்படிம்பாங்க. ஆனா இந்த கதை பூராவே ஒரு நெறிப்பட்ட வாழ்க்கை அப்படி சொன்னாங்க. அந்த நெறிப்பட்ட வாழ்க்கை என்ன செய்யும்னா, நீங்க வந்து பலாயிரம் கிலோ கொண்ட ஒரு ரயில் பெட்டி உள்ள போனா கூட அந்த நெறிப்பட்ட ஒரு விஷயம் எந்த பிரச்சனை இல்லாம அதை எடுத்துக்கணும்.
அப்படி ஒரு பெரிய நெட்வொர்க், எல்லாமே ஒண்ணுக்குள் ஒன்று இணைந்தது. இந்த நெறிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒருத்தன் விலகினாலும் இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் கொலாப்ஸ். அப்படி வெளியே போனா பாத்தீங்களா, அவனுக்கு வந்து இந்த நெட்வொர்க்கோட இந்த சட்டத்திட்டத்துக்குள்ளதான் வாழ முடியும். அவனுக்கு வந்து தன்னுடைய சுதந்திர தேர்வுன்னு எதுவுமே கிடையாது. இந்த நெட்வொர்க்குள்ளதான் வாழ முடியும். அந்த தன்னுடைய சுதந்திர தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஷமீம் ஷமீம்ங்கிற பையன், அவனுடைய லவ் வந்து அவனுடைய சுதந்திர தேர்வு கிடையாது. இந்த நெட்வொர்க்ல இருந்து ஏதோ காதல், அறிவுக்கு வெளியே ஏதோ ஒரு உணர்வு, அது ஒட்டுமொத்தமாக அவனையே கொண்டது. ஏன்னா அவனை விட இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசு, அதில் நடக்கக்கூடிய ஒரு ஆழம். அதுல போய் பார்க்கும்போது அந்த அவங்களுடைய அப்பா அப்துல்லா வந்து அவ்வளவு லவபுலா தான் வந்து அவசியப்பட்டிருந்தாங்க. இவ்வளவு அழகான மனிதன். அவர் மேல ஒரு ஒரு கொலகாரன், பெத்த பிள்ளைய கொள்ள கொலகாரன் அப்படின்னு பார்க்க முடியும். அதோட ஒட்டுமொத்த எசன்ஸை பாத்தீங்கன்னா, இந்த அப்துல்லா பாத்தீங்கன்னா ஒரு 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 நாய் 5 குட்டி போட்டுச்சு அப்படின்னா, இந்த 4 குட்டியை வளர்க்கறதுக்கு ஒரு குட்டியை சாப்பிடும். அப்பதான் இந்த 4 குட்டியை வளரும். அப்படிதான் இந்த இந்த நெறி மாறாம சொந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, நெறி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா பார்க்கக்கூடிய இது இருக்காது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அம்மா எப்படி நாய் குட்டி போடுமோ, மத்த குட்டியை வளர்க்கறதுக்கு எப்படி சொந்த குட்டியே சாப்பிடுமோ, அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு அப்படி ஒரு ஆழ். அந்த ஆழத்தில் போய் நிற்கக்கூடிய கதையாக 10 லட்சம் காலடிகள். அப்புறம் இந்த கைமுக்கு கதை, இந்த 10 லட்சம் காலடி, இந்த கைமுக்கு கதை, ஏற்கனவே பார்த்த ஓனாயின் முக்கு. ஓனாயின் முக்குல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து அந்த ஒரு இது இந்த யக்ஷியை தரத்த வந்த மந்திரவாதி எல்லாம் போய் பார்ப்பாங்க. அந்த மந்திரவாதி சொல்லுவாரு, ஆமா இந்த மாதிரி யக்ஷியை தரத்தின. போலீஸ் வந்து எதை வேண்டுமானாலும் ட்ரை பண்ணிப்பாங்க. நீங்க அதுல மந்திரவாதியை போய் பார்த்த மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப நெருங்கின இப்போ நடந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம சமீபத்துல ஒரு மந்திரி நேருன்னு நினைக்கிறேன், அவர் தம்பி கொலை கேஸுக்கு மந்திரவாதி எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. ஒரு அதான் ஆவி வந்து பேசும். அந்த ஆவிட்ட வந்து எப்படி ஒண்ணு நீ செத்த அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது சாத்தியப்பட்ட எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்க்க, அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இப்படி சாத்தியப்பட்ட எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு போலீஸ், எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்காத ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த கைமுக்குல இருக்கக்கூடிய இந்த எளியர்கள் மகேஷ், அவங்களுடைய அப்பா சிவராஜ பிள்ளை, மிக சாதாரண ஒரு ஒரு ஓட்டாண்டி லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்து வேற ஒண்ணு போனாங்க. அந்த அப்பா பார்க்கக்கூடிய பிள்ளை, பிள்ளை மேல வச்சுக்க நம்பிக்கை விட வாழ்க்கை மேல வச்சுக்கணும். பிள்ளை வந்து வாழ்க்கையே மாத்திட்டாங்க, அவங்க அப்பா வச்சுக்கக்கூடிய நம்பிக்கை. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை யாருன்னு கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உளவி விளையாட்டு. அந்த அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி திருடா மாறும். ஒரு ஒரு இந்த லைஃப்ல இருந்து எப்படி அவன் திருடனா மாறுறான் அப்படிங்கிறதுக்கு அவன் வாழக்கூடிய கல்லூரி, எப்படி இந்த சர்க்கஸ் வாழ்க்கைக்குள்ள எந்த லாவுமே செல்லுபடியாத ஒரு ஒரு அரகண்டான லைஃப் இருக்கோ, எப்படி இந்த நாயர் தரவாளோட இருட்டு அரண்மனைக்குள்ள எந்த லாவுமே செயல்படாத ஒரு இருட்டு வாழ்க்கை இருக்கோ, எப்படி இந்த காயல்கள்ல வந்து வெளியே இருக்க எந்த சட்டமும் செயல்படாத ஒரு இருட்டு வாழ்க்கை இருக்கோ, அந்த மாதிரி ஒரு சாமானியனுக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல ஒரு அவ்வளவு அவமானகரமான அப்படி ஒரு இருட்டு வாழ்க்கை, எதுவும் அவனை காப்பாத்த எதுவுமே வந்து தொடாத ஒரு இருட்டு வாழ்க்கை. அதுல இருந்து அவன் திருடனா மாறும். அந்த திருடனா மாறும்போது அவனுடைய உளவியல், திருடனா இருக்கும்போது சேஃப்டியா எதுவும் மாட்டிக்காம ஒரு திருடனா இருக்கிறதுக்கு அந்த திருடன் பரிணாம ரீதியாக அவன் எப்படி பர்ஃபெக்டான ஒரு திருடனா மாறான், அதுல இருக்கக்கூடிய வழக்குக்கு. அப்படிப்பட்ட திருடர்கள் போலீஸ் எப்படி வழக்கு, போலீஸோட நெட்வொர்க் எப்படி வேலை பார்க்கும், போலீஸ் எப்படி ஒரு விஷயத்த இன்ச்சின்ச்சா ஒரு விஷயத்த, இந்த ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய அந்த சொல்ல கடைசியா அந்த பையன் மாட்டிக்கிறான். அதுல மிஸ்டேக், ஏன்டா நீ கையெடுத்து காட்டின அப்படின்னு அவன் சொல்ல ஒரு ஒரு எரிச்சல். அது எப்படின்னா சொல்றீங்க, எல்லாம் ஒழுங்கா தானே போயிருந்தேன், அப்படியே ஒழுங்கா போயிருந்தேன், இப்படியே மாட்டிருக்க மாட்டேன், நீ எப்படி அந்த கத்தி எடுத்து காட்டின, நீ வந்து அவன் ஐடி ஊழியர்களா காட்டின, சரி அந்த அந்த ஒரு ஒரு மிஸ்டேக்கான அந்த ஒரு ஒரு பிழையான முன்னெடுப்பு, அதன் வழியாதான் அவன் மாட்டிக்கிறான். ஒட்டுமொத்தமா மாட்டி அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த லைஃப் அவங்க அப்பாவோட ஒரு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு தருணத்துல இருந்து அடுத்த லைஃப். இந்த கதையோட ஆழத்தை பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கைமுக்கு கதையில தான் ஆரம்பிக்கும். எப்போதும் போல வழக்கமான அது உச்சக்கட்ட பகுதி, தப்பு பண்ணிட்டா எதுக்கு நான் கையை முக்கணும் அப்படின்னு, அது நீ நினைக்கிற மாதிரி நாயருக்கு தான் நீ நினைக்கிற முக்குவாங்க. அப்போ அந்த தூய தலைவருக்கு, அதாவது அவர் வந்து நாக்க விட வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ் இலக்கியத்துல இப்படி ஒண்ணு பட்டுச்சுங்கன்னா நான்லாம் விட்டு உருண்டு செஞ்சது, என்ன மனசு இப்படி எழுதியா, நல்ல வேலை இதை யாரும் எத்தனை பேர் படிச்சாங்கன்னு தெரியல, பெரிய பிரச்சனை. வேற ஒரு பிரச்சனை வந்தது சாருக்கு, ஆனா இதை யாரும் படிக்கல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் அதிரடி பகடியில உருவாக்கி வந்து
அந்த பையனை போட்டு அடிக்கிறது. ஏன்னா இவன் அப்பா ஆயிரம், அப்பாவை நீ எப்பறம் ஏமாத்த முடியும்? அவன் சொல்லக்கூடிய லைஃப், சொல்லக்கூடிய லைஃப் மிக முக்கியமான விஷயம். என்னை மாத்தக்கூடிய ஒண்ணுமே இல்லை. ஒரு ஒரு சாதாரண குரணை, அதாவது ஒரு கூட படிக்கிற ஒரு சிவில் சென்ஸே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மனிதன், பக்கத்துல இருக்க ஒரு மனுஷன் அப்படி பண்ணக்கூடாது அது கூட தெரியாது. அப்படி ஒரு அரகண்டாக மிருகமா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் வாழணும். அதுல கூட வாசிச்சிருக்கலாம். முன்னாடி சுந்தர ராமசாமி போவார். ஒரு நல்ல சட்டம் இருந்ததுன்னா நான் சுந்தர ராமசாமி பார்த்துருக்கேன். வேற எங்கேயாவது தெரிஞ்சு அவன் வாழ்க்கையில எல்லா கதவும் அடைக்கப்பட்டு இதுக்குள்ள வரான். அதுக்கப்புறம் இந்த லைஃபுக்குள்ள அவன் எப்படி செட்டில் ஆகுறாங்க. அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி, அவன் கட்டின வீடு, அவங்க அப்பா ஏற்கனவே வக்கீல் சார்ந்த எல்லாமே டைப் படிக்கிறது வழியாக படித்தது. இந்த லைஃப்ல இருந்து வெளியே போகும். இந்த லைஃப்லயே இருந்துட்டு அடுத்த லைஃப் இந்த கதையில இருக்கக்கூடிய டிராஃப்ட், இந்த கைமுக்கு கதையில இந்த கதையை சொல்லும் போதே சொல்லுவாங்க அது வேற ஒரு, அதாவது இந்த நவீன சட்டமோ கோர்ட்டோ வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோர்ட், அதுல இருக்கக்கூடிய ஒரு அநீதி. அந்த அநீதியை ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னா கைமுக்கு வந்து எப்படி ஏமாத்துவாங்கன்னா அதுல ஒரு டிஸ்கஷன். இதை ஜெயிச்சுட்டான்னா இந்த கைமுக்கு தண்டனை ஜெயிச்சவன், தோத்தவன் மாடியில இருந்து விழுந்து செத்துவான் வாழ்க்கை முடியும். ஜெயிச்சவன் வந்து கிட்டத்தட்ட தெய்வம் தான். அவர் எப்படி தெய்வமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வருது. அவர் பொண்ணும் பட்டுமா, அவர் சொன்ன வேத வாக்குங்கிற மாதிரி ஒரு பெரிய லைஃபுக்கு போயிடு. அங்க இருக்கக்கூடிய சட்டம் எப்படி, அதுல ஒருத்தன் தாண்டி வந்தா அவன் எப்படி லைஃப்ல செட்டில் ஆவாங்கிறது இப்ப இருக்கக்கூடிய சட்டத்துக்கு முன்னாடி இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சட்டம் எப்படி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய போலீஸ்காரர் எப்படி இருக்காங்க, கோர்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் சொல்லப்பட்டது. இதுல இருந்து இந்த 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 கைமுக்கு மாதிரியான ஒரு நிலையில இருந்து ஒரு தாண்டிட்டானா எப்படி அப்படின்னு பார்த்தா, அதனுடைய ப்ரொஃபஷனல் பிசினஸ சாதாரணமா தலையை செஞ்சுட்டு வர்றவங்க வர வைக்கிறான். போலீஸ் சாதாரணமா டீல் பண்ணி அவன் காசு கொடுப்பான். இது அவன் லைஃபின் ஒரு பகுதியாக மாறக்கூடிய ஒரு, அப்ப இருக்கக்கூடிய நீதி சிஸ்டத்துல ஒருத்தன் மாட்டி வெளியே வந்தானே எப்படி இருக்கான், இப்ப இருக்கக்கூடிய நீதி சிஸ்டத்துல ஒருத்தன் மாட்டி வெளியே வந்தானே இருக்கான். ஒரு சாமானியன் எப்படி மாறுறாங்க, இந்த ஸ்ட்ரக்சரை தரக்கூடிய ஒரு வரிசையை தான். இந்த எல்லா கதையிலுமே, இந்த ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா கதையிலுமே பார்த்தோம்னா இதோடைய ஆழம்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, உங்களுக்கு தப்பிக்க வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு வரிசை எல்லா கதையிலுமே பார்க்கணும். வெளியே இருக்கக்கூடிய சட்டம் ஒன்னாக்கும், உள்ள இருக்கக்கூடிய சட்டம் ஒன்னாக்கும். வெளியே இருக்கக்கூடிய சட்டத்திலையும் நீங்க தப்பிக்க முடியும், உள்ள இருக்க சட்டத்திலையும் நீங்க தப்பிக்க முடியும். சமூக வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நாயர் குடும்பமா இருக்கட்டும், ஒரு மாப்பிளா தரவாடாக இருக்கட்டும், இல்லை இந்த மகேஷ் மாதிரியான ஆட்கள் வாழக்கூடிய ஒரு காலேஜாக இருக்கட்டும், இல்லை இந்த சர்க்கஸ் கூடாரம், சமூக வாழ்க்கையில அவன் எங்கேயுமே அவன் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில இருந்து அவன் தப்பிக்க வழியே கிடையாது. அதுல இருந்து வெளியே வந்தான்னா இந்த வாழ்க்கையிலையும் தப்பிக்க வேற வழியே இல்லை. ரெண்டுமே ஒரே விதமான வாழ்க்கை. அதுல இருந்து எசன்ஸ் போய் பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில வந்து எப்பயுமே வந்து ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து தற்செயலா இல்லை எல்லாமே முன்திட்டமிடப்படுவாங்க. ரெண்டுமே ரெண்டு விதமான சிக்கலும். இந்த எல்லாமே முன்திட்டமிடப்பட்டது அப்படிங்கும்போது உங்களுக்கு தேர்வு செய்ய சுதந்திரமே கிடையாது. எல்லாமே முன்திட்டமிடப்பட்டதுன்னா கடைசியா அங்கதான் போய் சேரும். அப்படி உங்களுடைய தேர்வுக்கு எந்த வழியுமே இல்லாம எல்லா கதவையும் சாத்தப்பட்டு கடைசியாக நீங்க போய் ஒரு இருள் குழியில விழக்கூடிய ஒரு ஹாண்டிங்கான சித்திரங்கள் வழியா தான் இந்த 5 கதையும் இருக்கு. எப்படின்னா நம்ம வந்து ஒரு 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 கிரஸ்ட்ல நிக்கிறோம். நம்ம அந்த கிரஸ்ட்ல நிக்கிறதே தெரியும். ஒரு எரிமலை வாயை போய் நம்ம எட்டி பார்த்தா தெரியும். இப்படி கொதிக்கிற ஒரு தன்மதத்து மேலதான் நம்ம நிற்கிறோம். அந்த மாதிரி வெளியே நிக்கிற ஒரு மனிதனை தள்ளி தள்ளி கொள்ளி போய் அந்த எரிமலை வாய்ப்புள்ள தள்ளி, அதன் வழியாக எழுந்து வரக்கூடிய அந்த எரிமலை வாய்ப்பு ஒருபோதும் இந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு இருட்டு மூலையில போய் நிற்கக்கூடிய அதுதான் இந்த நெகட்டிவ் தான் இந்த தொகுப்போட எசன்ஸ். இன்னும் மிகச்சரியாக இதை பிடிக்கணும்னா, அறம் கதைய ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க, இந்த கதை தொகுதியை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அறம் கதைகள்ல இருக்கக்கூடிய எல்லாமே அந்த டீல் பண்ணும். இவ்வளவு பெரிய வரலாற்று துயரம் இருக்கு, பண்பாட்டு துயரம் இருக்கு, அதுல இருந்தா ஒரு வணங்கான் இருக்கக்கூடிய கருத்தான் வெளியே, அதுல இருந்தா 100 நாற்காலியில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் வெளியே வர, அதுல இருந்தா ஒரு கெண்டேல் சாஹிப் வெளியே, அதுல இருந்தா ஒரு சாமரல் வந்து மீட்பு அளிக்கக்கூடியவர் ஆகிறார். இதுல இருக்கக்கூடிய எல்லா வரலாற்று துயரங்களும் அழுக்குகளும் கீழ்மைகளும் எல்லாம் இருக்கு. அதுல இருந்தா மீட்பு அளிக்கக்கூடிய மனிதர்கள் வர. ஆனா இதில் நேரா பாத்தீங்கன்னா மீட்புக்கு வழியே இல்லாம எல்லாம் இருக்கு. அது ரொம்ப கேவலமாக இந்த குற்றவாளிகள் வந்து தப்பிக்கவே முடியாம ஒரு குழியில விழக்கூடிய ஒரு இருட்டு சித்திரம். மானுடம் எப்படின்னா ஒரு இருட்டுக்குள்ள நடந்துகிட்டே போய் ஒரு அடியாழமே இல்லாத ஒரு பெரிய வாய்ட்ல விழறதான் மனித லைஃப்.
அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஹாண்டிங்கான ஒரு அறம் தொகுதிக்கு நேர் எதிரான ஒரு ஹாண்டிங்கான தொகுப்பு அப்படின்னா சொல்லுவோம். இந்த ஹாண்டிங்கான தருணம் அந்த இருளுக்குள்ள நடந்துகிட்டே போயிட்டு டக்குன்னு அடியில இருக்கக்கூடிய நிலம் காணப்படும், முடிவே இல்லாத வாயில விழக்கூடிய இந்த தனித்துவமான ஒரு விஷயம், யூனிக்கான ஒரு விஷயத்தை டீல் பண்ணதான் இந்த தொகுப்போட முக்கியமான தன்மை. இந்த வரிசையில உலக துப்பறியும் கதைகள், கேளிக்கை, சீரியஸ், அதுல நம்ம தமிழ்ல உருவாக்கி வந்த சீரியஸ் கேளிக்கை வரிசை இந்த கதை அப்படிங்கிறது வாழ்க்கையை சொன்ன விதத்துல இது படிச்சா தீர்ந்து போற கதை. ஒவ்வொரு முறையும் இந்த இருட்டு முன்னாடி திகைச்சு நிற்காத மனுஷனுக்கு மீட்பே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு இருட்டான ஒரு ஹாண்டிங்கான கதை அப்படிங்கிற ஒரு கதையில இந்த தொகுப்பு ஒரு ஜெயோட தொகுப்புல ரொம்ப முக்கியமான தொகுப்பு நான் சொல்லுவேன். அந்த வகையில இந்த இடத்துல உரைய முடிச்சுட்டு நம்ம உரையாடல். நன்றி நன்றிண்ணா. ரொம்ப அதாவது பல திறப்புகளை கொடுத்த உரை. துப்பறியும் கதைகள் வந்து உலக பரப்புல எப்படி உருவாகி வந்துச்சுலேருந்து ஆரம்பிச்சு 10,00,000 காலடிகள் எங்க நிக்குது, அதோடைய இடம் என்ன, அதுக்கு முன்னாடி தமிழ்ல எப்படியெல்லாம் துப்பறியும் கதைகள் உருவாகி வந்துச்சு, அதோட மாஸ்டர்ஸா இருந்தவங்க என்னென்னலாம் முயற்சிகள் செஞ்சு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் எந்த வரிசையில நீங்க படிச்சீங்க அப்படிங்கிறது அது வேற விதமா அந்த மாதிரி நாங்க பண்ணல. நான் வந்து ரேண்டமா எடுத்து படிச்சேன். நான் என்னோட தனிப்பட்ட வாசிப்புக்கு ரேண்டமா எடுத்து படிச்சேன். ஆனா இந்த வரிசையிலையும் வச்சு படிக்கணும் அப்படின்னு உங்களுடைய உரையில சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க. அப்புறம் கடைசியா அறம் தொகுப்போட சேர்த்து வாசிக்க வேண்டியது. ஒட்டுமொத்தமா இப்போ உங்க உரையை கேட்டதுக்கு பிறகு வாசிச்சு அது மூலமா கிடைக்க போறது வேற விதமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஹாண்டிங்கா இருக்குங்கிற ஒரு வார்த்தையும் அடிக்கடி சொல்லியிருந்தீங்க. 2-3 இடத்துல குறிப்பிட்டீங்க. அது வந்து உண்மையிலேயே எனக்கு தனிப்பட்ட முறையில வேற ஒரு மாதிரி நிலையழிவு உருவாக்குன கதைகள் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னே தெரியாம ஒரு மாதிரி. நன்றி நன்றி. நண்பர்கள் யாருக்கும் கேள்வி இருந்துச்சுன்னா கை உயர்த்துங்க. இப்போ யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்விண்ணா. இப்போ இந்த கதைகள் இப்போ அறம் தொகுப்போட சேர்த்து வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் வந்து என்னன்னா, இப்போ எந்த கதையா இருந்தாலும் என்னுடைய சில நேரங்கள்ல வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம வாசிப்புல எந்த இடத்துல இருக்கோங்கிறதெல்லாம் மறந்துட்டு, இதை வந்து ஒரு அன்பளிப்பா கொடுக்கும்போதோ, நண்பர்களுக்கு யாருக்கும் கொடுக்கும்போது வாசிக்க, அவங்க முதல் முறையா வாசிக்கிறாங்களா, இல்லை அவங்களுடைய வாசிப்பு படிநிலையில எங்க இருக்காங்க, அதெல்லாம் இருந்தாலும் கூட குடுக்கும்போது நான் சில நூல்கள யோசிக்காமயும் குடுத்துறது உண்டு. அப்படி இருக்கும்போது, இப்ப யோசிக்காமன்னா, அவங்களால அது முழுக்க உள்வாங்கிக்க முடியுமா? அந்த மீனிங்ல சொல்றேன். இப்ப நண்பர்களோட குடியமர்வு, உரையாடல், குற்ற சம்பவங்கள், துப்பறியிறது, இது மூலமா நம்ம கண்டடையிறது, இந்த மாரி இதெல்லாம் தான் கதைகள்ல மேல்தளம். ஆனா நம்ம யோசிக்க யோசிக்க நீங்க சொன்ன மாரி நெறைய இடங்கள்ல சொல்லவே இல்ல. அவ ஏன் வந்து ஜானம்மா கைய விட்டா? இல்ல அவன் வந்து எதனால வந்து எல்லாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணான்? இது எல்லாமே இந்த மாரி நெறைய இடங்கள் இருக்கு எல்லா கதைகள்லயுமே. அப்படி இருக்கும்போது, இந்த இந்த மாரி நூல்கள், அதாவது கொஞ்சம் டீப்பா யோசிக்க வைக்கிற நூல்கள, முதல் முறையா நுழையிற ஒருத்தருக்கு வாசிக்க குடுக்கறதுக்கு சரியான பரிந்துரையா இருக்குமா? இல்ல அப்படியே குடுக்கும்போது, அவங்க எதிர்கொள்ள அ ச சாத்தியமான இடர்கள்னா என்னென்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். இடர்கள் எதுவும் கிடையாது. முதல் முறையாக ஒரு வெகுமக்கள் இருந்து ஒருத்தர் வாசிக்க வந்தாரு, அதுக்கான எல்லா கட்டமைப்புக்கும் இதுக்குள்ள இருக்கு. முதல் கட்டமைப்பு வந்து ஒரு ஆள் கதை சொல்லி நாம கேட்கறதா இருக்கு. இதை வந்து 2 விதமாக நம்ம அணுகலாம். ஒண்ணு, ஒரு கீரா மாதிரியான கதையை நீங்க படிக்கும்போது ஒரு தாத்தா கதை சொல்றாரு நம்ம கேட்கறோம் அப்படிங்கிற ஒரு வரிசையில இருந்து அணுகலாம். அது பொதுவாக. ஆனா இந்த கதையை எப்படி அணுகணும்னா, இப்படித்தான் நான் வந்து மர மங்களூர்ல போயிருந்தப்போ அப்படின்னு அவுசேப் பச்சன் போகும்போது, நீங்க அவுசேப் பச்சனா மாறி பக்கத்துல கதை கேட்டுட்டு இருக்க எழுத்தாளர்கிட்ட நீங்க கதை சொல்ற ஆளாமா, தன்மய பாவம். அப்படி தன்மய பாவமாக மாறினால் இதில் அவுசேப் பச்சன் அடையக்கூடிய அனைத்து மிஸ்டிக்குகளும், இது ஏன் அப்படிங்கிற மிஸ்டிக்குகளை அடைய முடியும். அவுசேப் பச்சன் எந்த வாழ்க்கை சார்ந்த இருட்டுல ஒரு வாழ்க்கை சார்ந்த பெர்ஸ்பெக்டிவ், வாழ்க்கை பார்வையவே குலைக்கக்கூடிய ஒரு இருட்டு போய் முற்றான் இல்லையா, அதை எப்போ போய் அடைய முடியும்னா வாசகம் தன்மய பாவத்துல அதை படிக்கும் போது போய் சேர முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த கதைக்குள்ள இருக்கு. 2வது, வெகுஜனத்துல இருந்து இங்க வரும்போது எப்பயுமே இருக்கக்கூடிய கேள்வி, அவன் ஏன் அப்படி பண்ணான்? அப்படி ஒரு பதில் இருந்தா அதை இதுலயே சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு பதிலுக்கான அந்த அந்த கற்பனை சாத்தியம் இருக்கு இல்லையா, அவன் ஏன் அப்படி அப்படிங்கிற இடத்துல இந்த கதையிலே இருக்கு. நீங்க குற்றவாளியா மாறி அதை ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படிங்கும்போது வாழ்க்கை சார்ந்த அத்தனை சாத்தியங்கள் இருக்கும்.
இந்த தொகுப்புல ஏற்கனவே சொல்ல மாதிரி அத்தனை சாத்தியங்களுமே ஏதோ ஒரு இருட்டு முறையை சேர்ந்ததா இருக்கும். அதுதான் இந்த கதையோட முக்கியத்துவம். அது வாசிக்கிறவங்களுக்கு வந்து பெரிய புதுசா உள்ள வரவங்களுக்கு பெரிய இடரா இருக்காது. இதுதான் தீவிர இலக்கியத்துக்கு நுழையக்கூடிய ஒரு நல்ல வாசலாவே கூட. ஓகே, நன்றி நன்றிண்ணா. விக்னேஷ், எனக்கு ஒரு கேள்வி. ராஜேஷ். சீனு, ரொம்ப நல்ல உரை, அருமையான ஒரு தொகுப்பும் கூட. எனக்கு நீங்க இதுக்கு முன்னாடி விஷ்ணுபுரம் நம்ம பேசினப்ப ஒட்டுமொத்தமா அது எந்த வகையில் ஒரு கிளாசிக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. அப்போ ஒட்டுமொத்த நாவல் வரிசையவே சொல்லி ஆரம்பிச்சிங்க. அதுதான் ஞாபகம் வந்தது. முதல்ல அதுக்கு ஒரு நன்றி. அப்புறம் நீங்க இதை ஆரம்பிக்கிறப்ப அடிப்படையில் ஒரு குற்றச்செய்தி, அந்த குற்றச்செய்தியை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம், அதை இலக்கியம் காலங்காலமா எப்படி மாத்திட்டு வந்திருக்கு புனைவா அப்படின்ற அந்த ஒரு வரலாறை சொன்னீங்க. இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த இந்த இதுல வர்ற கதைகள்ல அந்த குற்ற செய்தி மட்டுமே வர்றதில்ல. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஞாயிறு காலத்துடைய முழுக்க வரலாறு வருது. கிறிஸ்தவர்களுடைய பின்னணி என்ன, அவங்க அவங்க என்ன எப்படி அந்த சமூகம் உருவாச்சு, எப்படி வளர்ந்து வந்தது, இப்ப என்ன நிலையில இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயமாகட்டும். அப்புறம் ஒட்டுமொத்தமா முஸ்லிம்களுடைய கேரள மாப்பிள பண்பாடு, இப்படி வரலாறும் அந்த வரலாறு சார்ந்த தகவல்களும் வந்துட்டே இருக்கு. இதோட இது ஒரு கட்டத்துல நான் அந்த கதைகளை படிச்சுட்டு இருக்கிறப்ப அதை ஒரு கதையா படிச்சுட்டு போயிடுறேன். திரும்ப நான் வந்து பாக்குறப்ப எனக்கு இந்த செய்திகள் 2வது வாசிப்புலயோ 3வது வாசிப்புலயோ தான் தனியா தெரியுது. இது ஒரு ஆவணப்படுத்தத்தக்க ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. அது இந்த கதையை அதுல இருந்து எடுத்துட்டா அது முழுக்க ஒரு ஆவணம் அப்படிதான் தெரியுது. இது எனக்கு அந்த பின்புலம் சுத்தமா இல்லை. அப்ப இது இது வரலாறு தானா, இல்ல வரலாற்று புனைவா, இல்ல இது முழுக்க கதைக்காக மட்டுமே எழுதப்பட்ட ஒண்ணா? இதோட நம்பகத்தன்மைன்றது என்ன? அதாவது கதையை தாண்டி எனக்கு கதை அனுபவம், வாசிப்பு அனுபவம் எல்லாமே கிடைச்சிருச்சு. மறு வாசிப்புகள்ல வர்றப்ப எனக்கு அந்த அந்த வரலாறை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல இருக்கக்கூடிய வரலாறு அப்படிங்கிறது பொதுவாக புனைவுல இருக்கக்கூடிய வரலாறுங்கிறது புனையப்பட்ட வரலாறு. அது வந்து அதுல ஒரு பாவனை இருக்கு. வரலாறுல அக்யூரட்டா என்ன நடந்ததோ அதை நான் அப்படியே புனைவுல கொண்டு வர போறேன் அப்படிங்கிற ஒருத்தர். கிட்டத்தட்ட நம்ம எஸ்.எல். பைரப்பாவோட திரை அப்படியே இருந்தது, எதுவுமே மாறல, அப்படியே கொண்டு வந்தேன், உள்ளது உள்ளபடி அப்படி கொண்டு வருது. ஜேவோட தளம் எப்பவுமே வந்து உள்ளதை உள்ளபடி அதை கொண்டு வர்ற தளம் வந்து அவருடைய இடத்துல. சில கதைகள் பண்ணியிருக்காரு, ஆனா உள்ளது உள்ளபடிங்கிறத விட ஒரு பண்பாட்டுடைய பீக்கான விஷயங்களை சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஒரு கார்ட்டூனை பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி ஒரு வளைவு போட்டீங்கன்னா தெரியும் காந்தி. அந்த மாதிரி அங்க இருக்கிறது ஒரு உண்மையான பண்பாடு. அந்த பண்பாடுல இருந்து இந்த கதைக்கு எசன்ஸாக என்ன இருக்கோ அது இந்த பண்பாட்டிலிருந்து எப்படி உருவாக்கி வருதோ அந்த பண்பாட்டை மட்டும் ஒரு கோடு மாதிரி தீட்டி காட்டுறதான் ஜேவோட. அப்ப இதுல இருக்கக்கூடிய வரலாறு உண்மையான வரலாறு, உண்மையான வரலாறு வெளியே இருக்கு. ஆனா இதுல எடுத்து ஆளப்பட்ட வரலாறு அந்த உண்மையான வரலாறு புனைவு. அதுல இருந்து எதை இந்த கதைக்கு கொண்டு வரணுமோ அதை மட்டுமே கொண்டு வராது. அதுல இந்த 10 லட்சம் காலடி அப்படிங்கிறது நம்ம குற்றம்னு எதை சொல்றோமோ ஒரு காலத்துல அது குற்றம் இல்லாம இருந்தது. உதாரணமா பாத்தீங்கன்னா மாப்பிளா எல்லாம் இன்னைக்கு வந்து இந்திய ஜனநாயகம் வேற. மாப்பிளாக்கள் இருந்த காலத்துல அவங்க தான் கிங். அந்த கதைக்குள்ளேயே வரும். அரபிக் கடலின் சிம்மம்னு ஒரு மோகன்லால் படம் கூட வந்து அவங்கதான் அப்ப கிங். அந்த படத்திலே வந்து அந்த அரபு மரக்காயர் வந்து அந்த கதை முடியும் போது ஒரு போர்ச்சுகீஸாரை பிடிச்சிருவாங்க. அவர் காலத்திலே ஒரு சட்ட மீறல், வேற ஒரு சட்டம் வராது. அப்போ இதுல இருக்கக்கூடிய நாம குற்றம் அப்படின்னு நாம சொல்லக்கூடியது ஏதோ ஒரு காலத்துல குற்றம் இல்லாம தான் இருந்தது. இவ்வளவு பெரிய லைஃப்ல இருந்து ஒரு குற்றம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதோடைய மரபு பாத்தீங்கன்னா வரலாறு பண்பாடு வந்து அது குற்றம் இல்லாம இருந்த ஒரு காலகட்டமா இருக்கு. மனிதனோட வேர் எங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. இந்த சட்டம் நீதிங்கிறது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த குற்ற மனநிலை இல்ல ஒரு மனசு செய்யக்கூடியது அது வந்து அவனுடைய ஆழத்துல மாறாம இருக்கு. இதுதான் வந்து அதுலயே வந்து ஒரு இடத்துல டாஸ்டோஸ்கி ஒரு உரையாடலாம் வருது. ஒரு ஒரு குற்றவாளி வந்து எப்பயுமே போலீஸை நடந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாஸ்டோஸ்கி கூட இதை சொல்றாரு. டாஸ்டோஸ்கி உண்மையான சிக்கல்னா நம்ம தண்டனைன்னு ஒண்ணு தரோம், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆனா குற்றம்னு சொல்றோம் அது அவ்வளவு ஸ்டேபிளா இல்லையே அப்படிங்கிறதான். தண்டனை ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு, குற்றம் ஸ்டேபிளா இல்லையே அப்படிங்கிறது அவருடைய தேடுதல். இந்த கதைகள் எல்லாமே குற்றத்துடைய ஆழம் வந்து வரலாறு பண்பாட்டு அதோடைய தொடர்ச்சி. நீங்க சட்டம் தண்டனைகள் பேர்ல அதோடைய அடையாளத்தை மட்டும், அதாவது வேறு எங்கேயோ இருக்கு. கிளை பழத்தை மட்டும் வேற வேற
அரசு வந்துட்டே இருக்கு. பிரிட்டிஷ் அரசு வருது, அதுக்கு முன்னாடி முஸ்லீம் அரசு வருது, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வருது. வெவ்வேறு கவர்மெண்ட், வெவ்வேறு சிவில், வெவ்வேறு சட்டங்கள். அந்த கிளையை மட்டும்தான் வெட்டுதே தவிர நாம குற்றம்னு எதை சொல்றோமோ அது எந்த வரலாறு, பண்பாட்டு, உளவியல் ஆழத்திலிருந்து இருக்கோ அந்த வேர் அப்படியே இருக்கு. அதை சொல்லக்கூடியதான் இந்த கதை. அதுல இருக்கக்கூடிய வரலாறு, பண்பாடு எல்லாம் கதைக்கு வெளியே உண்மை. அதுல இருந்து இந்த வேரை சுட்டி காட்டுவது, வேரில் திகழ்வதுன்னே ஒரு தலைப்பு வச்சு அதை சுட்டி காட்டுவதற்கு எந்த அளவுக்கு வரலாறு, பண்பாட்டை எடுத்து ஆளணுமோ அதை எடுத்து ஆளணும். இதுல இருந்து நீங்க வந்து கேரள பண்பாட்டுக்கு, வரலாறுக்கு போகலாம். ஆனா அந்த கேரள பண்பாட்டு வரலாறு இல்லாம இந்த கதை படிக்கலாம். ஏன்னா இந்த கதையோட குற்றத்தின் ஆழம் இல்லை. வேரை நோக்கி போறதுக்கு எந்த அளவுக்கு வரலாறு, இல்ல வரலாற்றில் எந்த அம்சம், பண்பாட்டில் எந்த அம்சம், உளவியல் எந்த அம்சம் அந்த குற்றத்தில் வேறு பதிஞ்சிருக்கோ அதை மட்டுமே இந்த கதைகள் எடுத்து பேசும். அருமை. ஒரு வகையில நான் அப்படி தனியா பிரிஞ்சு போறதா இருந்தாலும் அந்த வேலை தேடி போறதுக்கும் எனக்கு இந்த கதைகள் உதவி செய்யும். நன்றி. நன்றி. நன்றி ராஜேஷ். நாகராஜ். நன்றிண்ணா. நாகராஜ் நீங்க கேளுங்க. ஓகே. வணக்கம் ஸ்ரீனண்ணா. முதல் உங்க பேச்சு வேற தளங்கள் எல்லாம் கேட்டிருக்கேன். நேரடியா உரையாடுறதுக்கு வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு விஷ்ணுவரங்களுக்கு நன்றி. இந்த கிட்டத்தட்ட இது ராஜேஷ் கேட்ட கேள்வியோட ஒரு தொடர்ச்சி மாதிரிதான். இப்போ 10 லட்சம் காலடிகள் அந்த கதையோட எனக்கு வந்து இந்த கதையெல்லாம் படிக்கும்போது அந்த கிரைமோட த்ரில்லரை விட அந்த பண்பாட்டோடைய இன்ஃபர்மேஷன், அது சார்ந்த விஷயங்கள் தான் எனக்கு ஒரு மாதிரி பிரமிப்பையும் ஒரு ஆர்வம். அந்த 10 மாதிரி அந்த கதை, அந்த படகை பத்தி நான் சொல்ற இன்ஃபர்மேஷன், அதை பத்தி விவரிக்கிற விஷயங்கள், 2 டன் தண்ணிய வந்து அடிச்சாலும் அந்த ஒரு கட்டை கூட நகராது. இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் எனக்கு இந்த கதையை வந்து ஆக்சுவலா சுவாரஸ்யப்படுத்தினது. ஒரு த்ரில்லர் கதையில இந்த மாதிரி ஒரு பண்பாட்டு விஷயங்கள்ல வைக்கிறதோடைய அவசியம், இதுதான் அந்த கதையை, இந்த த்ரில்லர் கதையை இலக்கியமா ஆக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த கதைக்கு 10 லட்சம் மாப்பிள்ளை கிளாசிகள் தலைப்பு வச்சிருக்கலாம், இல்ல வேற எதனோ தலைப்பு வச்சுக்கலாம். 10 லட்சம் காலடின்னு வச்சிருந்த அந்த தலைப்பு வந்து தான் எனக்கு இந்த கதைக்கு இன்னும் சுவாரஸ்யப்படுத்துச்சு. நான் அதுதான் ஆப்டான தலைப்பா உணர்ந்தேன். சோ இந்த பண்பாட்டு அம்சம் த்ரில்லர் கதைக்கு கொண்டு வர்றது இலக்கியத்துல தான் முதல் முறையா, இல்ல வேற ஏற்கனவே உள்ள ஒரு வரிசையில ஜெயவும் செஞ்ச முயற்சியா? 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்த 10 லட்சம் காலடிகள் வந்து சார் வந்து ஒரு 1000 காலடிச்சோடுகள், இந்த மாதிரி காலடிச்சோடுங்கிறத வந்து ஒரு கற்பனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒண்ணு. இந்த எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு கணக்கு, பாட்டு பாடிக்கிட்டே, ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த கயிறு போட்டு அந்த போட்டை எடுக்கணும். அத்தனை கணக்குகளுக்கும் சேர்ந்து அந்த பாட்டு, அந்த கணக்கு எதுவும் அவங்களுடைய விரல்ல இருக்காது. ஒரு டீ 2 வடைக்கு எவ்வளவு காசு தரணும்னு கேட்டா ஒரு வராது அப்படின்னு சொல்லி, இது எங்கேயோ ஒரு சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. அந்த கணக்குக்கு தான் ஒரு கவித்துவமாக வந்து 10 லட்சம் காலடி அப்படின்னு வச்சு அதுவே போகுது. அதுக்கப்புறம் இந்த பண்பாட்டு விஷயங்கள் வந்து ஜே வந்து இதுல திணிக்கல. இந்த பண்பாட்டின் ஆக்கப்பூர்வமான ஒரு அம்சம். அதாவது பசிச்சவனுக்கு சோறு போடணுங்க பண்பாடு. அந்த பண்பாட்டில இருந்து வந்தவர் தான் கெண்டேல் சாஹிப். அந்த பண்பாட்டின் ஒரு வெளிச்சமான முகம் தான் கெண்டேல் சாஹிப். அவர் சோறு போடும் போது நம்ம வந்து பண்பாட்டு தான் தரிசிக்கிறோம். ஒரு நாஞ்சில் நான் கதையில சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் போது அது பண்பாட்டிலிருந்து எழுந்து வரக்கூடியது. அதே பண்பாட்டில் இருந்துதான் அதே அந்த அறம் கதையிலே வந்து அந்த பையனுக்கு அம்மா வந்து அளந்துதான் சொல்லுது. கை வந்து பெருசாவே அளக்காதாமா, கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் கரண்டி, அப்படியே தான் செட்டில் ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 லட்சம் காலில் பாத்தீங்கன்னா பெரிய அரண்மனை. ஆனா வந்து ஒரு உப்பு முதற்கொண்டு எவ்வளவு அளந்து போடணும்னு ஒரு இடம் வைப்பான். அப்ப பண்பாட்டோடைய வெளிச்சமான முகம் ஒரு கெண்டேல் சாஹிப்பை உருவாக்குனா அதே பண்பாட்டோட இருட்டான முகம் தான் இதை உருவாக்கு. சோ இந்த கதைக்குள்ள ஜெய வந்து பண்பாட்டை கொண்டு வரல. எப்பவுமே அவர் அந்த களத்துல இருந்தா இருக்காரு. அறம் மாதிரியான கதை பண்பாட்டிலிருந்து வெளிச்சமான இடத்தை நோக்கி தன்னுடைய கச்சால போன மனிதர்கள் காட்டு, பண்பாட்டின் இருட்டான ஒரு பகுதிக்கு எதுவுமே செய்ய முடியாம அதை விழுந்து காணா போன மனிதர்கள் வந்து பண்பாடு வந்து அவர் இந்த கதையில திணிக்கு. இந்த ஜேர்னருக்குள்ள இதை கொண்டு வரணும் அப்படிலாம் கொண்டு வரணும். அவருடைய எப்பவும் இருக்கக்கூடிய தேடுதல் களம் தான். உதாரணமாக அதுல வரக்கூடிய அந்த 18 வயசு சிறுவன், அந்த மூளை வளர்ச்சி குறைந்த மனிதன், அவன் கண்டடையக்கூடிய ஒரு யானை மொழி வந்து அவர் வேற வேறு கதைகள், ஆழமற்ற நதி மாதிரியான கதைகள் தொடர்ந்து இது வந்து அவருடைய தேடுதலின் ஒரு பகுதியா இருக்கு. ஸோ இது எதுவும் அவரு இந்த ஜேர்னர்ல இதை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அந்த ஜேர்னர்ல
சார் வேற ஒரு கை, இப்படி இந்த கதவை திறந்து பார்ப்பானே அப்படின்னு திறந்து பாரு. அந்த அப்துல்லாவுடைய உணர்ச்சிகளை வந்து அவுசேப் பச்சன் விளக்குறப்போ ஒவ்வொரு சீன்லயும் அவர் கேள்விக்கு அவரோட ரியாக்ஷன் வந்து மாறுதான்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. வாசிக்கிற நாளைக்கே ஒரு ஆர்வம் இருக்கு அவரோட ரியாக்ஷன்லயோ அவரோட இதுலயோ மாறுமா, ஏன்னா அவர் செஞ்சிருக்க விஷயம் அவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அது எதுவுமே இல்ல, அது ஒரு ஒரு திகைப்ப இப்படி இருக்க முடியுமா மனிதர்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு திகைப்பான ஒரு இதுதான். நன்றி. குறைந்த சொற்கள் அந்த கேரக்டர் உருவாக்குறது இருக்குல்ல, அப்துல்லாங்கிறது வந்து இலக்கியத்துல வந்து ஆண்டாண்டு காலம் வாழும். ஆனா மொத்தமா அந்த அப்துல்லா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வரி இருக்கு. 100 வரி வழியாக அந்த வாழ வைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஆர்டிஸ்டோட வேலை. அத வந்து ஒரு வேடிக்கை, ஒரு அவுசேப் பச்சனுடைய பார்வையில வேடிக்கை பண்ண எவ்வளவு அழகான ஒரு இசை கேட்கக்கூடிய மனிதன். ஒரு கண் முனையில கூட அவன் நடுங்கல. அவன் செஞ்ச விஷயம் வந்து குற்ற உணர்ச்சியே கிடையாது. அது அப்படிதான். அப்படி இருக்கவன் தான் லீடராக இருக்க முடியும். அப்புறம் எப்பயுமே நான் சொல்றேன், வந்து இதெல்லாம் ஒரு கதவை திறந்து பாக்குறேன். இதோட அப்படியே இன்னொரு பக்கம் போய் பாத்தீங்கன்னா வாழ்னு ஒரு கதையை எழுதிப்பாரு, நீங்க படிச்சிருக்கலாம். ஜெயமோகன் சிறுகதையில வாழ் சார் வந்து நாடகமா போடப்பட்டார். அதுல ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு ஒருத்தன் உட்காந்துப்பான். எப்படின்னா ஒரு அதிகார வெறியில உட்காந்துருப்பான். ஆனா அந்த அதிகார வெறி மனிதனுக்குள் இயல்பாக இருக்கக்கூடிய அழுகி நாரி போன அதிகார வெறி இந்த தத்துவ முகமூடியோட ரொம்ப கருணையோட உட்காந்து, நான் வளர்ப்பு மகனை வந்து குழந்தைன்னு கூப்பிட்டுதான் கொலை பண்ணுவான். ஒண்ணு நீ இப்படி செத்துப்போ இல்ல அப்படி செத்துப்போ. அவனுக்கு அந்த அமைப்பு முக்கியம், ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அதிகாரம். ஆனா இதுல இருக்கா இல்லையா அந்த லாமாவுக்கும் இதுல இருக்கக்கூடிய அப்துல்லாவுக்கும் இந்த அழகு, இந்த அமைப்பு ஏன் முக்கியம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குட்டி போனாலும் பரவாயில்ல 10 குட்டியை வாழ வைக்க. இந்த அதிகார வெறியில உட்கார்ந்து இருக்க அந்த அமைப்பு கிடையாது. எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அல்லாஹ் கொடுத்த லைஃப். அவனுக்கு அவன் வந்து அல்லாஹ் தருவது அஞ்சுவதற்கு அடிமனதுக்கு எது இல்லைன்னு ஒரு ஆட்டோ வாசகம் இருக்குல்ல, அதை உண்மையா வாழக்கூடிய ஒரு மனிதன். அவனுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. அந்த அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்கன்னா நீ லவ் பண்ணதான் அந்த விஷயத்த அவர் எழுதி. நன்றிண்ணா. நன்றி நாகராஜ். நன்றிண்ணா. ஸ்ரீராம், நீங்க கேள்வி. ரொம்ப அருமையான ஒரு உரை. அது நீங்க சொன்ன அளவில் அந்த வரிசையில் தொகுத்து பார்க்கறதுங்கிறது இப்போவே வாசிப்பு சாத்தியங்களை மீண்டும் தூண்டக்கூடியத ஒரு வரிசையாக இருக்குது. என்னுடைய கேள்வி வந்து இப்போது அதுவும் அறம் தொகுதியுடைய மறுபக்கம்னு இதை நீங்கள் முன் வச்சது வந்து ஒரு ரொம்ப கூர்மையான வாசிப்பு. இப்போ மறுபடியும் அறமும் படிக்கணும், தொகுதியும் படிக்கணும், இதையும் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை தூண்டக்கூடிய வாசிப்பு முறை. உங்களுடைய பார்வையில் இந்த 10 லட்சம் காலடிகள் தொகுதியில் பொதுமக்களுடைய மனப்பான்மை, குற்றம் பற்றின ஒரு மனப்பான்மை, ஒரு அறிதல், புரிதல், ஒரு தெளிவின்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, பூமேடையை கடைசியில் எட்டி உதைச்சிட்டு போகிற ஒரு போலீஸ்காரனுடைய உருவம் ஒன்று வரும் முதல் கதையில், அறம் கதையில். அதே மாதிரி இப்போது வேரில் திகழ்வதில் அவுசேப் பச்சன் வந்து ஒரு யங் பிராஷ் இன்டெலிஜென்ட் போலீஸ் ஆஃபீஸராக உள்ள நுழைஞ்சி ரொசாரியோக்குள்ளே கூட தொழில் கற்றுக்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதே கைமுக்கில் வந்து அந்த ஒட்டு மொத்தத்தையும் அடித்து உதச்சி இழந்துட்டு இப்போ அப்பாவுடைய ஆணையை மறுக்க முடியாத மகேஷை போட்டு உதைக்கிற வந்து ஒரு மூர்க்கமான ஒரு ஆஃபீஸராக இருக்கான். மறுபடியும் அவனே திரும்பி வரான். பட் அதே மாதிரி மகேஷுடைய அப்பாவுடைய அந்த அந்த 180 டிகிரி மறு கோணமுமே வந்து திகைக்கக்கூடியது. ரொம்ப பரிச்சயமாக இருக்கிறது, நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறதுனாலே ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு ஒரு திருப்பம். அதே மாதிரி குற்றங்கள் பற்றின இந்த தொகுதியில் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு ஆழம் இருக்குது, ஒரு பொதுமக்கள் பற்றி இந்த கதைகள் ஏதாவது சொல்ல, இது பொது மனநிலை பற்றி இந்த கதைகள் ஏதாவது சொல்ல வருதுன்னு உங்களுடைய வாசிப்பில் தோணுறதா? பொது மனநிலைங்கிறத குற்ற மனநிலையை வந்து ஒரு குற்றவாளிய பொது சமூகத்துல எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம மகேஷோட அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கு உண்மையாகவே ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம லைஃபுக்கு மாறி இருக்கு பையன். அந்த நம்பிக்கை உடையக்கூடிய கணம் அப்படி இருக்கு. அதுல இருந்து வெளியே வந்து என் பையனுக்கு நான் தானே நிற்கணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இத பெரும்பாலான அப்பாட்ட பார்க்கணும். இப்ப ஒரு பையன் இருக்கக்கூடிய எல்லா அப்பாவும் 10 அப்பா இருந்தாங்க, அவன் பிரச்சனையில மாட்டிட்டானா 10 அப்பால 7 அப்பா நிச்சயம் இப்படிதான் இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 அப்பா, அது குற்றமே பண்ணாலும் பையனா இருந்தாலும் தூக்கில போடுவேன்
அப்படின்னு சொல்ற அப்பா கூட 3 தான் இருப்பாங்களே தவிர 7 அப்பாக்கள் இப்படித்தான் இருப்பாங்க. இது அப்பா குற்றத்தை ஒருத்தன் பண்ணிட்டான்னா. அம்மா பாத்தீங்கன்னா அப்பாவாவது ஒரு விஷயத்த நம்பி உடஞ்சி இந்த வாழ்க்கைக்கு இருந்தாங்க. அம்மாக்கள் வந்து கிடையவே கிடையாது. என் பிள்ளை எது பண்ணாலும் சரி. இன்னும் சொல்ல போனா அவன் தெரியாம மாட்டிட்டாங்க. இப்ப நான் இந்த உரை துவக்கத்துல அந்த நிர்பயா சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு குற்றவாளியுடைய அம்மா தூக்குல போடுற வரைக்கும் அந்த அம்மா வந்து என் பையனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, தெரியாம இதுல மாட்டிக்கிட்டான், அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க. இப்ப நீங்க சமீபத்துல இப்ப போய் பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வக்கீல் ஆகிறாங்க, பேரறிவாளர், நேரடியாக ஒரு அக்யூஸ்ட். ஆனா அம்மாவோட போராட்டம் பாருங்க. இன்னும் சொல்ல போனா அவர் அக்யூஸ்ட்ங்கிறத வந்து நம்ம எழுத்தாளர்கள்ட்ட சொன்னீங்கன்னா நீங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவர் வந்து நீங்க ஒரு ஐகான், அவர் எப்படிப்பட்ட ஆள். ஆனா நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய நீங்க இந்த 10 லட்சம் காலடிகள் பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா அவர் டோட்டலா ஒரு ஒரு எல்டிடினே சொல்லியிருக்காரு. அவர் வாயால சொன்ன ஒத்துக்கிட்டா ஒண்ணு இருக்கு. எல்டிடிக்கான சட்ட திட்டங்கள் என்னவோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர் இந்திய சட்ட திட்டங்களுக்கு ஒபே பண்ண மாட்டார். அதனால்தான் அவர் குற்றவாளி. அவர் எல்டிடி உருவாக்கக்கூடிய இந்த சிவில் இந்த கிரிமினலுக்குள்ள ட்ரெயின் ஆன ஒரு மனிதர். இங்க இருக்கக்கூடிய சிவில் குற்றவாளி இங்க இருந்து இங்க வந்து ஒரு விஷயத்த பண்றாரு, அதனால அவர் குற்றவாளின்னு போடுறாரு. அவர் கடைசி வரைக்கும் தன்னை குற்றவாளின்னு ஒத்துக்கவே இல்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவர் நிரபராதின்னு சொல்லவே இல்லை. அவர் குற்றத்தை அனுபவிச்சார், அந்த குற்றத்துக்கான டைம் முடிஞ்சது, வெளியே வந்திருக்கார். இன்னைக்கு வந்து அவர் வக்கீலாக இருக்கார் இந்தியாவில். அதாவது டோட்டலாக இந்தியாவோட நீதி அமைப்பையே குலைக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்தியாவோட நீதி அமைப்புக்கு நான் வந்து நியாயம் சேர்க்கக்கூடிய ஒரு வக்கீலா இருக்கு. நீங்க நிர்பயா வழக்குல பாருங்க, அதுல அதுல மாட்டின யாருமே பணக்காரன் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, பிசினஸ் மேன் கிடையாது, ஸ்டார்ஸ் கிடையாது, ஒரு சில்லற பொறுக்கி. ஆனா அவங்க வந்து வாதாடின நாட்களை எவ்வளவு பெரிய வக்கீல்கள்லாம் வந்து நம்ம இந்திய நீதி அமைப்புக்கு எதிராக இருக்கு. அப்போ இங்க இருக்க நீதி வேற, இங்க இருக்கக்கூடிய நீதி வேற. அந்த அம்மாக்கள் இருக்காங்களா, பேரறிவாளன் அம்மா பாருங்க, அவங்க அழைக்கான் நாளைக்கே வெற்றிமாறன் படம் எடுத்தாலும் எடுக்கும். அப்போ இந்த பொது மனநிலை வந்து எவ்வளவு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த கதை படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதை பாத்தீங்கன்னா ஆமாங்க இந்த கதை வந்து ரொம்ப கம்மியா சொல்லிட்டார் அப்படின்னு தான் இருக்கு. நன்றி. நன்றி நன்றிண்ணா. நண்பர்களுக்கு வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என் பேர் ஆஷிர். நன்றி கடலூர் சீனு அவர்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான உரைக்காக. இதுல ஒரு இடத்துல நீங்க அந்த மிஸ்டிக்கான இடங்களை போய் தொடுறது அப்படின்னு நீங்க சொல்றத வந்து அது ஒரு வகையில வந்து ஒரு தனிநபர் அந்த அந்த தனிநபர் குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க அல்லது அதை பின்தொடர்ந்து செல்றவங்களா இருக்கட்டும், ஸோ அந்த தனிநபரோட அந்த அந்த பயோகிராஃபிக்கலா அதை போய் பார்த்தாலும் சரி, அல்லது வரலாறு, அந்த சமூகத்தோட கல்ச்சர், அவங்களோட ப்ராக்டிசஸ், இப்போ உதாரணத்துக்கு 10 லட்சம் காலடிகளில் கப்பல் கட்டுற முறையா இருக்கட்டும், இப்படின்னு பார்த்தாலுமே சரி, அடிப்படையில நீங்க சொல்ற அந்த மிஸ்டிக்கான அந்த தளத்துக்கு போறது அப்படிங்கிறது தான் வந்து அதுதான் அந்த கதைகளினுடைய அந்த அந்த இதயமாக பார்க்க முடியறதா இருக்கு. இப்போ அந்த ஒரு வகையில பண்பாடாக இருக்கட்டும் அல்லது தனி மனித ஒரு நேர்கோட்டில் ஒரு வாழ்க்கையை நம்ம கதையாக நேரட்டிவைஸ் பண்றதா இருந்தாலும், தனி மனித வாழ்வா இருக்கட்டும் அல்லது இல்ல கலைகளா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு போய் போய் சென்றடைகிற ஒரு புள்ளி. அது வந்து அந்த ஆளுள்ளம் அல்லது அந்த ஒரு உயிர்ப்பு மிகு ஒரு விசை, அதுதான் வந்து அனிமேட் பண்ணுது எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளியை போய் தொடுறதா இருக்குது. அதுக்கு நம்மளை அருகி கொண்டு செல்றதுதான் இந்த கதைகளுடைய அந்த சப்ளைமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நீங்க சொல்றதா அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது குறித்து மேலதிகமாக இது நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? நன்றி. வந்து இந்த கதைகள்ல வந்து சப்ளைமான பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ளைம்ங்கிறது வந்து இந்த கதைக்கான விஷயம். சப்ளைம்ங்கிறது வந்து நாம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை சார்ந்த ஒட்டுமொத்த தரிசனம் சார்ந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தோட அடையக்கூடிய சப்ளைம். உதாரணமாக யாம் முன்பும் அப்படிங்கும்போது அதுல வரக்கூடிய ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் சப்ளைம். அதுக்கு பேர் தான் சப்ளைம். அதுக்கப்புறம் அந்த வெண்முரசல் நிறைய இடம்
ஒரு கர்ணனுக்கு வந்து இந்த இவ்வளவு பெரிய தங்கம் இருக்கு, நீ யாருக்காவது கொடையா கூட அப்படின்னா கர்ணன் சொல்லுவான், ஆஹ் இதை வந்து அடுத்தவன் பசியை தன் பசியாக எவன் உணர்கிறானோ அவனை இந்த தங்கம் போய் சேரட்டும், அவனுக்கு இந்த தங்கத்தை மும்முறை அவன் காலடியில் வணங்கி இந்த கர்ணன் கொடுக்கிறான் அப்படின்னு கர்ணன் சொல்லுவான். அந்த சப்ளைம் இருக்குல்ல, அது சப்ளைம். சப்ளைம்ங்கிறது பாசிட்டிவான ஒரு விஷயம், அதுதான் சப்ளைம். இதுல இருக்கக்கூடியது நான் சொல்லிட்டு இருக்கேன், டிப்ரெஷன், இருட்டை நோக்கி போடுது, சப்ளைம் கிடையாது. இது வந்து ஒரு ஏணியில இருந்து கீழே தள்ளி வரும், சப்ளைம் கிடையாது. டிப்ளைம்னு இந்த ஏதாவது வார்த்தையை போடும். நெகட்டிவ் சப்ளைம் உண்டா அப்படின்னு பார்த்தா, ஆலம் கதையில வந்து ஒரு வக்கீல் டோட்டலா வந்து ஒரு 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 அக்யூஸ்ட், அவன் அக்யூஸ்ட்னு தெரியும், அவன் பண்ண தப்புன்னு தெரியும், ஆனா அவன் பக்கம் நின்று ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு காசு கிடைக்கும். அந்த அக்யூஸ்ட் பக்கம் நிற்கும் போது அந்த வக்கீலுக்கு எதிரில் இருக்க வைக்கப்போம். அப்போ ஆஹ் அநீதி பண்ணி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீரு அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். ஆமா, 7 தலைமுறையுமா நல்லது பண்ணி நாங்க பிச்சை எடுத்தோம், இந்த ஒரு தலைமுறை கெட்டது பண்ணி நான் உட்கார்ந்து சாப்பிட்டு போனேன். இதுதான் வந்து பல நெகட்டிவ்ல ஒரு சப்ளைம். அந்த நெகட்டிவ் சப்ளைமுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை சார்ந்த ஒரு நியாயம். இந்த ஒரு ஜென்மம் பாவம் பண்ணி உட்கார்ந்து சாப்பிட்டு போறேனே, இது நெகட்டிவ் சப்ளைம். இதுதான் தவிர இந்த கதையில் எதுவுமே சப்ளைம் கிடையாது. அதுக்கப்புறம் மிஸ்டிக்கா சொல்றதுக்கு தான் இங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா, மிஸ்டிக் நம்ம எதை சொல்றோம்னா, வாழ்க்கை வந்து 2 விதமாக. ஒன்று, எது நடந்தாலும் அதை தியரிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து லால இருக்க எல்லாமே குற்ற உளவியல் அப்படின்னே தனியா வந்து ஒரு மனிதன் எப்படி குற்றம் பண்ணுவான், என்ன சாத்தியம் வழியாக, அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இதுவரை நடந்த குற்றங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வரிசையா அடிக்கப்பட்டு ஒரு மனுஷன் இப்படித்தாங்க வேலை பார்ப்பான். இது இப்படியாச்சா, அந்த பையனுக்கு வந்து அந்த அந்த மனம் சார்ந்த அந்த பிரச்சனைக்கு அவன் அந்த குற்றத்தை பண்ணிட்டான். இது இந்த பிரச்சனைக்கு இந்த குற்ற உளவியல்ங்கிறது வந்து தொடர்ந்து அடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். முதல்ல அந்த அடுக்குக்குள்ள இருந்தா பார்ப்பான், இதை இப்படி செஞ்சதுக்கு இதுதான் காரண காரியங்கள் வழியாக குற்றத்துக்கு. ஆனா உண்மையாக ஒரு குற்றமும் நடக்கும்போது இந்த காரண காரியம்னு நம்ம வகுத்து வச்சுக்கோங்க, இந்த லாஜிக் உட்பட்டு ஒரு குற்றம் நடக்குது. இந்த குற்றம் நடக்கும்போது எப்படின்னே தெரியலைங்க அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அது வந்து உங்கள் அறிவால் தொடப்படாத, உங்கள் பண்பாட்டால் தொடப்படாத, உங்கள் கலையால் தொடப்படாத ஒரு தூய மிருகம்னு கூட சொல்ல முடியாது, அந்த மிருகத்துக்கும் கீழான ஒரு நிலையில இருந்து ஒண்ணு வெளியே. இந்த யூமாவாசியுடைய வேட்டைன்னு ஒரு கதை, எல்லாமே சரியாதான் போச்சு. கடைசி செகண்ட்ல அவன் கத்தி எடுத்து வைக்கும், என்ன ஆச்சு தெரியாது. ஜேவோட கதையில ஊசல்னு ஒரு கதை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து தப்பா போயிடுவான்னு தெரியும், பையனுக்காக ஒய்ஃப் கூட சண்டை போடுவான், பையனுக்காக பொறுத்துக்கிட்டு அந்த ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ்வாங்க. ஏதோ ஒரு தோட்ட வேலை பார்த்துட்டே இருப்பான், பக்கத்துல ஒய்ஃப் சிரிச்சு பேசிருப்பா, அவங்களுடைய குழந்தை ஏதோ ஒண்ணு விளையாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவான், எங்க அப்பா மாதிரியே கள்ளத்தனமா சிரிக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவான். அவன் தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான், அந்த மம்முட்டி எடுத்து ஒரே அடி மண்டையில. எல்லாமே சரியா போச்சுன்னு நினைப்போம், ஆனா ஏதோ ஒரு செகண்ட் அது என்னன்னே தெரியாது, நம்ம ஆழத்துல இருந்தவங்க அந்த மிஸ்டிக் வழியாதான் ஒவ்வொரு குற்றமும் நடந்துகிட்டே இருக்கு. இதுவரை நம்ம வந்து சட்ட ரீதியாக உளவியல் ரீதியாக என்னென்ன குற்றம் இப்படிதாங்க நடக்குது அப்படின்னு வகுத்து வச்ச அடுத்த செகண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் நடக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடலூர் பாண்டிச்சேரி பார்டர்ல ஒரு கொலை. என்ன கொலைன்னா சும்மா கொண்டுட்டாங்க. ஆனா சும்மா கொண்டாங்கன்னு சொல்ல முடியுமா? 2 பேர் ரவுடிகள், 2 பேர் ரவுடியில யார் சிறந்த ரவுடி அப்படின்னு தெரிஞ்சது, 2 பேர் வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லு. ஆனா உண்மையா அங்க என்ன நடந்ததுன்னா, சும்மா அடிச்சிருக்காங்க, டம்னு அடிச்சிருக்காங்க. இந்த அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வெஞ்சன்ஸ் பாத்துலாமா, நீயா நான் வெண்முரசுல அப்படி ஒரு தருணம் வரும். பீமன் அடிப்பான், துரியோதன் அடிப்பான். இந்த ஒரு மாங்க் கேம் வந்து நீயா நான் அப்படின்ற சதையோட வந்து உச்சக்கட்ட தருணத்துல வந்து துரோணரை யார வந்து ரைட் போதும் இதை இங்க நின்னுங்க, 2 பேரும் ஒரு கேம் டேலியே ஏதோ டக்குன்னு முடிஞ்சோடனே துரியோதன் வந்து பீமனை கட்டுப்பா, திரும்பி விளையாட்டுக்கு. இந்த தருணம் இருக்குல்ல, இதுதான் மிஸ்டேக். இந்த தருணத்துல நிறுத்துறதுக்கு அங்க ஒரு துரோணம் இருக்கு. இங்க அப்படி கிடையாது. 2 பேரும் சின்ன பசங்க, 26 வயசு பசங்க, ரவுடி தான், சும்மா இப்படி விளையாட ஆச்சு, நண்பர்கள் அடிச்சுட்டு கத்தி எடுத்து வச்சு அவ்வளவு. இந்த மிஸ்டேக் வந்து ஒவ்வொரு முறையும் இருந்துகிட்டே இருக்கும். கோர்ட்ல வந்து இதை அடுக்கும் போது 2 பேரில் யார் சிறந்த ரவுடி என்று நடந்த போட்டியில் ஒரு நண்பரே கொலை செய்தார். இது கோர்ட்டுக்கான ஃபார்மெண்டா இது மாறும். ஆனா இந்த மிஸ்டேக்கை யோசிச்சு பாருங்க, சும்மா அடிக்க ஆரம்பிச்சு வெஞ்சன்ஸ் ஆகி பாத்துருமா அடிச்சு ஒண்ணுமே இல்லாம ஒரு கொலை. அதுக்கு வந்து பரம்பரை பகை கிடையாது, இவன் இந்த ஆளோட கோஷ்டி அவன் அந்த ஆளோட கோஷ்டி, இந்த 2 பேரும் சேர்ந்துங்க, இந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, சும்மா ஒரு கொலை. இப்படி குற்றத்துக்கு 1000 மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும்.
அதுக்கு பேர் தான் மிஸ்டிக். அதை நெருங்கி பார்க்கக்கூடிய, நான் சொன்னேன்ல வெண்முரசுல இருக்கக்கூடிய தருணம், நெருங்கி பார்க்கக்கூடிய தருணம் தத்துவத்தை விட ஒரு ஜம்ப் அடிச்சு இலக்கியம் கிட்ட போயிடும். அப்படிப்பட்ட ஒரு 10-15 தருணங்கள் இந்த கதையில இருக்கு. அதனால்தான் இந்த தொகுப்பு முக்கியமான அதான் தெரியும். மிஸ்டிக் என்பது அது நீங்க இது வரைக்கும் என்ன வகுத்து வச்சுக்கணும், அது இல்லாம புதுசா நடக்கும். நன்றி நன்றிண்ணா, நன்றி ஆஷிர். நண்பர் ராஜா கை உயர்த்திருக்காரு. ராஜா, நீங்க கேட்கலாம் உங்க கேள்வி. ராஜா, நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓகே. அருட்செல்வன் சார் ராஜா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ராஜா கேள்வி கேளுங்க. ஹலோ விக்னேஷ். விக்னேஷ். நன்றி விக்னேஷ். ஹலோ சீனு. அருமையான உரை. ராஜா, இடையில பிரேக் ஆயிடுச்சு, ஒன்றும் நீங்க பேசுறதே கேட்கல. ராஜா, ஓகே, நம்ம ராஜாவுக்கு காத்திருப்போம். யோசிச்சுட்டு ராஜா மறுபடியும் கேக்குறீங்களா உங்க கேள்வியை? இடையில ஒரு பிரேக் இருந்துச்சு. ஓகே, கேக்குதா? இப்ப கேக்குது, கேளுங்க. ஓகே. ஜெய் சார் வந்து லண்டன் வந்திருந்தாரு. அப்ப எழுத்தாளர் அனுஜன் ஒரு கேள்வி கேட்டார். அதாவது ஒரு படைப்பு வந்து எழுதும் போது முன்னாடியே யோசிச்சுட்டு எழுதுவீங்களா, இல்ல அது எப்படி தானா உருவாக்கி வருதா அப்படின்ட்டு. அதுக்கு ஜெய் சார் ஒரு பதில் சொன்னார். அது வந்து இலக்கியத்துல வந்து எந்த ஒரு படைப்புக்கும் கடவுளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்ட்டு. அது ஒரு தருணத்துல அதுவா இறங்கி வந்து அந்த வடிவத்துல நிறைவு செய்யும் அப்படின்ட்டு. இந்த இந்த 10 லட்சம் காலடிகள் கதையை படிக்கும்போது அதுலயும் ஒரு வரி வருது. இந்த 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 இன்வெஸ்டிகேஷன் விசாரணை வந்து ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கும் போது கடவுளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் வேற கோணத்துல போய் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இலக்கியமும் சரி, இல்லை இந்த இன்வெஸ்டிகேஷனும் சரி, இந்த கடவுளுக்கான இடம் ரொம்ப அழகா இருக்கு. அது எப்படி, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சீனு? எப்படி ஒரு புதுசா எழுத வர்றவங்க அது எப்படி, அது இயற்கையா நிகழ்தா, இந்த மாதிரி வடிவங்கள், இந்த கதை போய் முடிகிற இடம், அந்த அந்த ஒரு அந்த வரலாறு சொல்ற விகிதங்கள், அதெல்லாம் எப்படி நிகழுது, அந்த அந்த மேஜிக், அதை பத்தி சொல்ல முடியுமா? அது ரைட்டர் சொல்லக்கூடியது. அது ஒரு ரீடராக ஒரு கதையை துரத்திட்டு போனா அந்த மேஜிக் நிகழ்ந்த கணத்தை வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். சில சுஜாதா கதைகள்ல வந்து பெரும்பாலும் கிராஃப்ட், அந்த மேஜிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு கணக்குகள் இருக்கு. அந்த கணக்குகள் வழியாக மட்டுமே நடந்த போகும். இப்படி ஆரம்பிச்சு அது பெரும்பாலும் ஒரு சாப்டர் வைஸ் எல்லாமே என்னென்ன நடக்குங்கிறது சாப்டர் வைஸ் அவருக்கு தெரியும். அந்த மேஜிக் அது விஷயமே கிடையாது. ஸ்டார்டிங் எண்டிங் அவருக்கு தெரியும். எழுதி எடுக்க வேண்டியதுதான் அவருடைய. ஆனா தீவிர இலக்கியம் எழுதும் போது அது வந்து ஒவ்வொரு எழுத்தையும் எழுத்தெண்ணி வைக்கக்கூடிய சுந்தர ராமசாமி இருக்கட்டும், இவ்வளவு சொல்ல இருக்கு எல்லா இலக்கியத்துக்கு தானே, அது சொல்ல அப்படி கடல் அலையா எடுத்து போடக்கூடிய நாஞ்சில் நாடகம் இருக்கட்டும், ஜேவா இருக்கட்டும், எழுதும் போது அவங்கள தாண்டி ஒண்ணு உருவாக்கிடும். அப்படி சுந்தர ராமசாமி கதையில அவ்வளவு கச்சிதமாக எழுதினாலும் அவருடைய கதையில அவரை தாண்டி ஒரு கிரியேட்டிவ் ஹைட் அடிச்ச இடம் அப்படிங்கிறது ஜன்னல்ங்கிற ஒரு கதை. நாஞ்சில் நாடன் வந்து அம்மை பார்த்திருந்தாள் அப்படின்னு. ஜே வந்து பெரும்பாலான கதையில அப்படி எழுத. குறிப்பாக நீங்க வந்து 7ஆம் உலகம் படிச்சீங்கன்னா மாக்காண்டி சாமி வரும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் மண்டக்குள்ள மாக்காண்டி சாமியெல்லாம் யாருமே தெரியும். அவர் எழுதும் போது இந்த பக்கம் ஒரு கேரக்டர் இப்படி வந்து, அந்த மாக்காண்டி சாமி வந்த பிறகுதான் அவருக்கு அட மாக்காண்டி சாமின்னு வந்திருக்காரு. நீங்க வந்து அந்த கதைக்குள்ள நீங்க போகும்போது மாக்காண்டி சாமி ஒரு கேரக்டரா வர அட அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்படி கடவுளுக்கோட இடம் அப்படிங்கிறது ரைட்டர்கிட்ட எங்க இருக்குன்னா, அவனுக்கு வந்து ஒரு புகை மூட்டமாக ஒண்ணு இருக்கும். அவ்வளவுதான். அந்த புகை மூட்டத்தை எழுதிய, அதாவது அது எப்படின்னா ஒரு சிற்பிக்குள்ள அப்டிராக்டாக இருக்கக்கூடிய சிலை மாதிரி அவன் வந்து உளியெல்லாம் வச்சு தொட்டி அவனுக்குள்ள அப்டிராக்டாக என்ன இருக்கோ அதுதான் இங்க அப்டிராக்டாக கல்லுல இருக்கு. அந்த அப்டிராக்ட்ல இருந்து அந்த அப்டிராக்ட்ல தேவையில்லாத எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்பம் இதுக்குள்ள வந்துடும். அப்படிதான் ஒரு ரைட்டருக்கும் ஒரு ட்ரீமை தொடர்ந்து இப்படி ஒரு கதை, இப்படி அவனுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி வழியாக தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி ஒருத்தன் வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாதிரி ஒருத்தன் வரும்போதே நமக்கு தெரியும் ரைட்டரோட கேள்விக்கு பதில் சொல்ல ஒருத்தன் வந்துட்டான் பாருங்க. அந்த பதில் பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது அந்த பதிலை மொத்தமாக மறுத்து சொல்லக்கூடிய ஒருத்தன் வரும்.
வரும்போது அப்ப தெரியும் அது ரைட்டர் மண்டைக்குள்ள அது கிடையாது. இப்படி இருந்தா இப்படி ஒண்ணு இருக்கணுமே உடனே அதோட எதிர்நிலை வரக்கூடியது. இந்த எதிர்நிலை வரும்போது இந்த எதிர் ரெண்டு இருக்கும்போது மூணாவது ஒண்ணு இருக்குல்ல இப்படி வரக்கூடிய இருப்பாங்க. வெண்முரசல் இந்த மாதிரி நிறைய பார்க்கும். சோ இந்த கடவுளோட இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிராஃப்ட் ரைடருக்கு அந்த இடம் கிடையாது. அவர்கிட்ட எல்லாமே திட்டவட்டம் ஆரம்பிச்சு முடிக்க முடியும். கடவுளோட இடம்ங்கிறது வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவ் ரைட்டர், கடவுளே கிரியேட்டர் தானே, அதனால கிரியேட்டிவ் ரைட்டிங்னா ஒரு கடவுளுக்கான ஒரு இடம் உண்டு. அது நீங்க வந்து ஒரு மறு வாசிப்போ இல்ல அந்த கதைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க அந்த கதையை வாசிக்கும் போது அதான் இங்க இப்படி வந்துருச்சுல்ல அப்படின்னு அந்த மாதிரி கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னாலே அது கடவுள் இடம் அமைந்த ரைட்டிங்கை மட்டும்தான் நீங்க கிரியேட்டிவ் ரைட்டிங். ஓகே, மிக்க நன்றி சீனு. நன்றி நன்றிண்ணா. கேள்வி கேட்ட ராஜா வந்து இங்கே லண்டனில் வசிக்கிறாரு. எழுத்தாளர், தீவிர வாசகர். லண்டன் தமிழ் இலக்கிய குழுமம் அப்படிங்கிற அமைப்பில் இலக்கிய செயல்பாட்டராகவும் இருக்காரு. நன்றி. அடுத்து அருட்செல்வம் சார், அதுக்கடுத்து தீபாவண்ட் அரவிந்தன் ப்ளீஸ். நன்றி விக்னேஷ். நன்றி சீனு சார். உங்கள் எழுத்தை நிறையா படிச்சிருக்கேன் தளத்தில். உங்களை நேரில் பார்த்து பேசுனதில் மகிழ்ச்சி. நான் என்னுடைய கேள்வியை சந்தேகமாக தான் கேட்குறேன். ஏன்னா அது என்னுடைய தவறாக கூட இருக்கலாம், என்னுடைய குறையாக கூட இருக்கலாம். ஜெயமோகன் அவர்களே அறம் கதையிலிருந்து ஆரம்பித்து படித்தவன் நான். அதனால் அவருடைய எல்லா கதையிலையும் அறத்தை தேடுற ஒரு ஒரு வாசிப்பு பழக்கம் வந்துடுச்சு. எனக்கு ஜெயமோகன் சாருடைய எல்லா துப்பறியும் கதைகள்லேயே கூட ஒரு அறம் இருக்கிற மாதிரியே தோணுது. 10 லட்சம் காரடிகள்ல கூட ஒரு பெரிய அறம் தான் முடிவில் இருக்கிற மாதிரி தோணியது. எல்லா கதையிலையும் என்னால் ஒரு அறத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் பேசுகிறப்பையும் ஒரு அறச்சுற்றத்தோடையே பேசுனது எனக்கு கண்டப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நிர்பயாவில் ஆரம்பிச்சிங்க. அதில் அந்த 10 வயது பையன் மட்டும் தப்பிச்சு போய் உண்மையிலேயே அதிகமான கொடுமை பண்ண பையன் அவன் தான். அவன் மட்டும் தப்பிச்சு போனதில் இருந்த ஒரு அறமின்மை மனசுக்குள்ள ஓரமாக உட்கார்ந்துருக்குது. தெரியல, அவன் இன்னைக்கு வக்கீலுக்கு படித்து ஒரு லாயராக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். நீங்கள் சொன்ன 2வது உதாரணத்துல இருந்தும் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த கொடூரமான குற்றங்களுக்கு பின்னாலேயும் ஒரு அறமின்மை தொடரக்கூடிய ஒரு கடுமையான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஜெயமோகன் சார் எழுதுகிற இந்த துப்பறியும் கதைகள்லையும் அந்த குற்றக்கதைகள்லையும் அது ஆழமாக இருக்கட்டும், படுகளமாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி ஒரு அறம் இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. அது உண்மையிலேயே அந்த கதைகளில் இருக்கிற விஷயமா இல்லை நாங்கள் கற்பனை பண்ணுறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அறம்ங்கிறது வந்து அறத்தை பற்றி சார் வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கிறார். அறம்னா என்ன, நமக்கு பொதுவான ஒரு சமூக உடன்படிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு அறம், அதை பேசக்கூடியது. அது சித்தத்துல பேசுறாங்க. ஆனா அறம் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஒருபோதும் செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு, அப்படி சில விஷயங்கள் இருக்கும். அது சில சமயம் பண்பாட்டில் உருவாகலாம். நாம அதை விட்டுட்டோம், நாம இதுக்கு வந்துட்டோம், நாம இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கும். அது கதைக்குள் வலியுறுத்தப்படாவிட்டாலும் கதைக்குள்ள ஒரு சப்டெக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா 7ஆம் உலகத்துல வந்து முத்தம்மை அவளை வந்து இன்னொரு உருப்படியை பெத்து வச்சுக்க வந்து கூட்டு போவாங்க. அதியான்னு பார்த்தா அந்த முத்தம்மை பெத்த அந்த பையனாகவே இருக்கும். இந்த கதை வந்து கிளைமேக்ஸ்ல அப்படியே அவங்க அந்த முத்தம்மை வந்து வேண்டா எஜமானே ஒத்த விரல் அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு கதை. நாம அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த எதுவுமே நம்ம நினைக்கிறோம் எந்த எத்திக்ஸுமே கிடையாது. அது வந்து வெறும் உருப்படிகள். அதாவது ஒரு நாய்க்குட்டி மாதிரி, ஒரு நாயோட குட்டி வந்து தன்னுடைய அம்மா கூட புணரலாங்கிற ரேஞ்சுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு உருப்படி. அந்த உருப்படியில கூட எழக்கூடிய ஒரு குரல் இருக்கா வேண்டாயமான, அது அறம். அந்த அறம் வந்து பெரும்பாலும் கதையில இந்த நான் சொன்ன இந்த பாண்டிச்சேரியில இந்த மாதிரி நண்பர்கள் டேபிள்ல வந்து இதே மாதிரி அவசிய பச்சன் மாதிரி இந்த அளவுக்கு ஷார்ப் இல்லைன்னாலும் கூட நிறைய கதைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல ஒரு முக்கியமான கதை உண்டு. ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா, இந்த புதுசா ட்ரெயின் இதுல ஒரு பையன் வந்து புதுசா வந்து கண்டுபிடிப்பான்.
யார் அந்த பையன் கண்டுபிடிச்சானா? குமரி மாவட்டத்துல இருந்து ஒரு பையன் வந்து கண்டுபிடிச்சான். அந்த மாதிரி புதுசா வர்றவங்க போலீஸ்ல கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உண்டு. அதுல இந்த நான் டேபிள்ல உட்காந்து கேட்ட கதையில ஒரு ஒரு பழைய கதையாக ஒரு ரிட்டையர்ட் ஆகின ஜெயிலர் சொன்ன ஒரு பழைய கதை. ஒரு போலீஸ் அவன் கண்டே பிடிக்காம இருக்க மாட்டான். அவன் வந்து டோட்டலா நெகட்டிவான ஆள். சம்திங் எதாவது பண்ணி குற்றவாளிட்டு இருந்து உண்மையை வர வைக்காம இருக்கவே மாட்டான். அவன் டோட்டலா ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் போலீஸாவே ஆயிட்டான். அவர் அப்படி ஆனதுக்கான ஒரு முதல் கேஸ் சொன்னார். அது என்னன்னா, ஒரு அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பண்ணக்கூடிய குற்றம். இதே மாதிரிதான் குற்றம் பையன் பண்ணுவான். ஆனா அம்மா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இது அம்மாவுக்கு தெரியாது. அதாவது அப்படியே நம்பிடுவாங்க. பையன் நல்லதான் தெரியாது இப்படி இருக்கக்கூடிய அம்மா. ஆனா ஒரு மாதிரி கூட்டு கலவாங்க. பையன் இருக்கால, அவன் தொடர்ந்து குற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் அந்த குற்றம் பண்ணதுக்கே காரணம் இது இருக்க மகேஷ் மாதான். 0ல இருந்து கிளம்பிவான். அவன் அனைத்து குற்றத்துக்கும் காரணம் அம்மாவுக்கு ஒரு நல்ல லைஃப் உருவாக்கி. அதுக்காக நான் எதையும் செய்வேன். மகேஷ் மாதிரியே திட்டமிட்டு செய்யக்கூடியது. சின்ன சின்ன திருட்டு பெருசா மாட்டக்கூடாது. அதுல இப்ப இந்த கேஸ்ல கூட சந்தேகத்தாலதான் உட்காந்து வச்சிருக்காங்க. அவனை இவன் தான் பண்ணான்னு தெரியும், இதுதான் மிஸ்டேக் தெரியும், ஆனா ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இந்த போலீஸ் வந்து நீ எப்படி பண்ண அதை சொல்லிடு. அப்படி போலீஸ் வந்து இவன் தான் தெரியும் ஆனா அவனை பிடிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல ஒரு போலீஸ் வந்து விடாது. அப்படி ஒரு புதுசா ஒரு எஸ்ஐ வந்து விதவிதமா அவனை அடிச்சு பாக்குறாரு. அது வந்து சட்ட மீறல். ஏன்னா எந்த எவிடன்ஸ் அவர்கிட்ட இல்லை. கெஞ்சி பாக்குறே, எப்படி இதை செஞ்ச நீ சொல்லு. அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். இது வந்து அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. விடக்கூடாது. அப்போ அவர் வந்து இதே மாதிரிதான் அவன் மேல ஒரு பொட்டி கேஸ் போட்டுதான் அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சனி ஞாயிறுல அவனை எப்படி டீல் பண்றாங்கன்னா, அவன் கண்ணை கட்டிடுறாங்க. டோட்டலா நியூடா ஒரு சேர்ல உட்காந்து ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை கண்ணை கட்டிடுறாங்க. வாயெல்லாம் துணி போட்டு ஒரு சத்தம் விடாம வாயடைக்கிறது. அந்த பெண்ணை நியூடாக்கி அந்த பையன் மேல உட்காந்து வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு ஆண்மை கிளந்துருது. ஒரு உடல் உறவுக்கான எல்லா சிம்டம்ஸும் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கும் போது அந்த பையனுடைய கண்ணையும் அம்மாவோட கட்டையை அமுக்குறாங்க. பார்த்தா அது அந்த பையனோட அம்மா. அந்த பையன் அப்படியே கதறிடுறான். இல்ல எல்லாத்தையும் சொல்லிடுறான். எல்லாத்தையும் இந்த அம்மா அப்படியே கதறிடுறான். இல்ல என்ன தப்பு பண்ணா எல்லாத்தையும் அவன் வாயிலே சொல்லிடுறான். ஆள் மாட்டிக்கிறான். அப்புறம் என்ன, செம்பு காணா போனது, பாவாடை காணா போனது, எல்லா கேஸையும் அவன் மேல போட்டு அவனை உள்ள தள்ளிடுறாங்க. இப்படி ஆயிடுது. அவன் குற்றத்தை அவன் ஓட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட எந்த எவிடன்ஸ் இல்லாம எல்லா எவிடன்ஸும் வந்து பியூர் குற்றவாளியாக ஒரு குற்றச்சம்பவத்துக்கு போடுறான். இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அதோட நம்ம வந்து மைண்ட் டிசார்டர் ஆயிடுச்சு. இந்த கதையை எனக்கு சொன்ன நண்பர் வந்து அந்த போலீஸ்காரர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா, எப்படி வேணாலும் நீ விசாரிச்சிருக்கான், ஆனா இப்படி விசாரிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவர் வந்து எல்லாரும் ஒரு தீண்டாமை மானசீகமா ஆளே கிடையாது. நான் ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷன் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறாரு. இந்த கதை அங்க தெரிஞ்சா அந்த ஒட்டுமொத்த போலீஸ் இப்படி டோட்டலாக ஒரு தீண்டாமை வாழ்க்கையை வாழ்ந்து அதன் வழியாக ஒரு நெகட்டிவ் மனுஷனா வாழ்ந்து ஒரு என்கவுண்டர் ரவுடியை போட்டு அடிக்கிறது ஒரு நெகட்டிவ் போலீஸாகவே வாழ்ந்து சாகக்கூடிய ஒரு மனிதன். இது நான் கேட்ட ஒரு கதை. அப்போ 1000 தான் நெகட்டிவ் போலீஸ் எதுவாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் வந்து நீ அதை செஞ்சிருக்க கூடாதுடா அப்படின்னு நினைக்கல. அதைத்தான் நாம அறம் சொல்றோம். அது வாயால சொன்னாலும் சரி, சொல்லலாம் சரி, சப்கான்சியஸ்ல இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். அதை நீ செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு இல்லை. அதுதான் அறம். அது இந்த கதைகள்ல நான் பார்க்கும்போது நீ இதை ஒருபோதும் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு 10 தருணம் வாசகத்தோம். ஒருபோதும் இதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு தருணம் இருக்கு இல்லையா. உதாரணமாக அந்த வேலாயுதம் துப்பாக்கியால சொல்றது நம்பிக்கை துரோகம் முடியாது. இந்த மாதிரி ஒருபோதும் நீ இதை செஞ்சிருக்க கூடாது. அவளுக்கு ஒரு விஷத்தை கொடுத்துருக்கலாம், இல்ல சொல்லிட்டு நீ வேற பொண்ணுகிட்ட போயிருக்கலாம், ஆனா நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. இப்படி ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் நமக்கு அப்படி ஒண்ணு இருக்கு, செஞ்சிருக்க கூடாது. அறம் இந்த கதைக்குள்ள சப்டெக்ஸ்டா அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நன்றி 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 சார். நன்றிண்ணா. தீபா அரவிந்தன், நீங்க கேக்குறீங்களா? அருள் வந்து நான் கேட்க நினைச்ச கேள்வி அவர் கேட்டாரு கிளியர் எக்ஸாக்ட்லி வாட் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். பட் அதோடைய எக்ஸ்டென்ஷன் இந்த 10 லட்சம் காலடிகள் சிறுகதையில வந்து அந்த பையனை கொன்னதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாரு. அது வந்து அவருடைய அறமா இருக்குது. பட் அதே மாதிரி அவர் எந்த பொண்ணை வந்து அவர் பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாரோ அந்த பொண்ணு வந்து வேற மாதிரி யோசிக்குது. அப்புறமா
இது வந்து இது என்னோட வாழ்க்கையில இந்த சாகர வரைக்கும் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு யோசிக்குது அது. சோ இப்போ அந்த அறம் அப்படிங்கிறது வந்து பிகம்ஸ் ரிலேட்டிவ் இன் மை வியூ. அது அவங்களுக்கு வந்து அது அறமா இருக்கு. நீங்க வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து எது சரி தப்பு நினைக்கிறதுன்னு இருக்கு. இங்க வந்து இந்த மாதிரி அறம்ங்கிறது ஒரு ரிலேட்டிவ் கான்செப்டா மாறுறது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு 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 படைப்பை படிச்சு புரிஞ்சுக்கும் போது? இந்த ரிலேட்டிவ் கான்செப்டா மாறக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இலக்கியம் டீல் பண்றது. ஒரு இலக்கியம் எதுக்கு படிக்கணும்னா, அப்துல்லா மாதிரியாக இருக்கிறவன நீங்க வந்து ஆச்சரியமா பார்க்கலாம். அது ஒண்ணு இருக்கு. உண்மையான சிக்கல் ஒருபோதும் நான் அவனை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ராதா ராணி போறா இல்லையா, அவளுடைய சிக்கல். அந்த பையன் ஒரு லவ், அவன் என்ன பண்ணா, ஒரு சின்ன பையன் லவ் பண்ணா அது ஒரு தப்பாயா? இந்த மயக்கம் இருக்கு இல்லையா, இதை விட நெறி பெருசா இந்த மயக்கங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த இலக்கியத்தை உருவாது. உதாரணமா இந்த அப்துல்லாவை நீங்க வந்து அப்படியே தூக்கி திருதராஷ்டிரத்தை போட்டு பாருங்க. திருதராஷ்டிரர் அப்துல்லா மாதிரியே ஒரு ஆள் தான் ஸ்தாயி பாவத்துல. ஆனா விஷய பாவத்துல ஐயோ என் மகனே கதறா. இதுதான் வந்து ஒட்டுமொத்த வெண்முரசை தீர்மானிக்கும். ஆனா அப்துல்லா வந்து ஐயோ என் மகனே அப்படின்னு கதற ஆள். ஸ்தாயி பாவம் மட்டுமே உள்ள ஆட்கள். இந்த ஸ்தாயி பாவம் மட்டுமே உள்ள ஆளாக திருதராஷ்டிரன் இருந்திருந்தார் என்றால் இவ்வளவு பெரிய சோகங்கள் இருந்திருக்காது. ஒரு சோகத்தோட போயிருக்கு, பையன் சோகத்தோட போயிருக்கு. இந்த மயக்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த அறம் சார்ந்த மயக்கங்கள், இதுதான் வந்து இலக்கியத்தின் ஆதார சுதி. அது வந்து வியாசர் காலத்துல இருந்து இப்ப வெண்முரசு வரைக்கும் இந்த மயக்கங்கள் வழியாக அறம்னா அது செஞ்சிருக்கேன். அப்ப அறம்னா என்ன? அறமே போனாலும் சரி நான் இதை செய்வேன். இந்த மாதிரி அறம் சார்ந்த எல்லா மயக்கங்கள் வழியாக நடக்கக்கூடிய கொந்தளிப்பு தான் வெண்முரசு. சோ இந்த மயக்கங்கள் ஏன் இருக்குன்னா அது லைஃப்ல இருக்கு. அது சரியா தப்பா, அதில் வென்று வரக்கூடிய ஒரு அப்துல்லா மாதிரியான மனிதர். அவர் வந்து நம்ம ஏந்துதான் பார்ப்போம் இல்லைங்க, அது நியாயம்தான். அது துரியோதன் முன்னாடி உடஞ்சி விழுந்து கதற திருதாஷ்னா நியாயம்தான். இந்த மயக்கங்கள் வழியா இருக்கிறதா இலக்கியத்தோட விளையாடு. இது எது சரி எது தப்பு அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இந்த மயக்கங்கள் அதுதான் இதோடைய முக்கியமான அடி. அது அங்க இருக்கதான் செய்யுது, லைஃப்ல இருக்கு. நன்றி 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 நன்றிண்ணா. நன்றி தீபா. சரி அரவிந்தன், 2 பேருக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் வருதுண்ணா. இப்போ நண்பர்கள் வேற யாரும் கேள்விகள் இருந்தா கையை உயர்த்துங்க. இப்போ இந்த சமநிலை இருந்துகிட்டே இருக்கணுமா? அதாவது அந்த மகேஷ் சிவராஜ் பிள்ளை வந்து ஒரு உயர்தர வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க போலீஸை கண்டு பயந்தோ இல்லை ஒரு மாதிரி அந்த அறத்துக்கு பயந்து கீழே விழுந்து ஒரு ஒரு மூர்ச்சையாகி போன தந்தை ஒரு டிஷர்ட்டு பூமா ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டு அவர் உட்காந்து லீகல் அட்வைசராக மாறி நிற்கிற அந்த நிலை இருக்குல்ல, இது வந்து குற்றங்கள் நிறைய இடங்கள்ல அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் உதாரணங்களும் சொன்னீங்க. ஒரு சமூகத்தில் இந்த சமநிலை வந்து இது இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அது அது நம்ம தீர்மானிக்கிறது இல்லை, பட் உங்களுடைய பார்வையிலேருந்து அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி புரியல, என்ன சமநிலை? அதாவது சமநிலைன்னா நான் என்ன சொல்றேன்னா, இவங்க இப்படி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் காலம் கழிச்சு இது வந்து இந்த இவங்களோட தவறே சவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை போயிருது இல்லை. இவங்க இந்த மாதிரி எப்படி சொல்றது, அறத்துக்கு எதிரான நிலைப்பாடாக தான் அவங்க போறாங்க. ஆனா பெரும்பான்மையான ஆட்கள்ல அது சரி, இப்ப எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, எப்படி அது வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுறோமோ, அதை தீர்மானிக்கிறது, ஒட்டுமொத்தத்தை தீர்மானிக்கிறது இவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா ஆயிருமா? அதாவது மற்றவங்களுக்கு இலக்கியம் வாசிக்கிறவங்களுக்கு இது புரியுது, இல்லாதவங்களுக்கு இது ஒரு தவறே இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு மாதிரி தானே அது நகர்ந்து போகுது. இலக்கியத்துல இருந்து அப்படி ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இலக்கியம் தர செய்தி இல்ல. ஒரு மனிதன் அவனுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு கோணல்ல, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கோணல்ல இருந்து அவன் எடுத்துக்கிற செய்தியை. ஆனா இலக்கியத்துல என்ன இருக்குன்னா, வள்ளுவர் சொன்னதான் தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்தத்தால் உயிர் வாழமையும் மானம் எனப்படும். அதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம் இல்லையா? அப்ப அந்த உயிரோட இருக்க வாழ்க்கையில என்னன்னா, அந்த குற்ற வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அது வந்து அவமானம். இந்த இதெல்லாம் பண்பாடு உருவாக்கின டூ நாட் உருவாக்கின ஒரு சிவில் டூ நாட் உருவாக்கின ஒரு விஷயம்தான். ஆனா அனைத்தையும் இருந்து ஒரு 0 ஆகி உங்க வாழ்க்கையை பிறண்டு அந்த பக்கம் போச்சுன்னா 2 வாய்ப்பு தான். ஒண்ணு சாகணும், நான் வாழணும். வாழணுங்கிறது நீங்க எடுத்த முடிவு இல்லை. நீங்க அந்த உலகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கைமுக்கு கதையிலே வரும். அந்த உலகத்துல இருக்கு. ஆனா நீ யாரு? எல்லா குற்றத்தையும் பண்ணக்கூடியவன் தான் போலீஸ் இருக்கான். நீ அந்த பக்கம் இருக்க போலீஸுங்கிறதால, நான் குற்றவாளிங்கிறது இந்த பக்கம் இருக்கேன். உனக்கு எனக்கு எங்க கோடு இருக்கு?
உனக்கு எனக்கு இடையில எந்த கோடும் இல்லைங்கிற இடத்துலதான் இந்த குற்ற வாழ்க்கை பழக்கத்துக்கு வருது தவிர ஒரு சிவில் லைஃப்ல இருந்து குற்ற வாழ்க்கைக்கு போய் குற்றவாளி வந்து குற்ற வாழ்க்கையை தொடரலாம் அப்படிங்கிறது அல்ல அந்த கதை. ரெண்டு வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய கோடு வந்து சிவில் லைஃப்ல இருக்க வரைக்கும் அப்படி ஒரு கோடு இருக்கிறதா இவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அது குற்றவாளி வாழ்க்கை. இது வந்து சிவில் வாழ்க்கை. நான் வந்து சிவிலியன். இப்படி புரண்டவன குற்றவாளி வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாரும், ஜட்ஜ்ல இருந்து போலீஸ்ல இருந்து அவன் பார்க்கக்கூடிய எல்லாரும் இருந்து நான் ஏன் ஜாவணும்? இப்ப இதுக்குள்ள வாழறதுக்கு என்ன வழி உண்டோ அதை வாழ்வோம். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய ஒண்ணுதான் இருக்கு. அதான் அதுலயே ஒரு குறியீடா வரும். அந்த அனுமர் சிலை வந்து உண்மைங்கிற அனுமர் சிலை உள்ள அதுக்குள்ளதான் இருக்கு. கிடக்கு. ஆமா, அது உள்ளதான் கிடக்கு அது அந்த லைஃப், அப்படிங்கிற. அது அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா வாழ்வோம். புரியுது. நன்றி. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? சார், அந்த ஆலிவேட்டி டைப்ரைட்டர் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது எதுக்கு அது ஸ்பெஷலா வருதுங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியல. உண்மையிலேயே அதுக்கான இது ஒரு சிறப்பம்சம் இருக்கு. எது ஆலிவேட்டி டைப்ரைட்டர் அது சிறப்பம்சம் எது இல்ல, அது ஒரு ரேரான ஒரு பீஸ். ஒரு 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 டைப் படிச்சு ஒரு உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு லைஃப். ஒரு டைப்ரைட்டர் அவன் கையில இருக்கும்போது என்ன ஆகுது, இவன் கையில இருக்கும்போது என்ன ஆகுது. ஒரு டைப்ரைட்டருடைய வேல்யூ மாறக்கூடிய இந்த டைப்ரைட்டர் கொடுத்து அவன் செய்த குற்றத்திலிருந்து எல்லாம் தப்பிச்சு பதவி உயர்வுக்கும் போயிடுறாங்க போல. அதே டைப்ரைட்டர் தான் இவன்ட்ட இருக்கு. அந்த டைப்ரைட்டர் இருக்கிற வரைக்கும் ஒரு லைஃப் இருந்தது. அந்த டைப்ரைட்டர் வழியாக அடையக்கூடிய ஒரு லைஃப். அது ஒரு அபூர்வமான பொருளாக அவன்கிட்ட இருந்தாலும் அந்த அபூர்வமான பொருள் அவனுக்கு எந்த மீட்பையும் தரல. அந்த அபூர்வமான பொருள் இருந்துமே கூட அவன் குற்றவாளிக்கு தான் போனான். ஆனா அந்த அபூர்வமான பொருள் இவள்கிட்ட இருக்கும்போது அதோட வேல்யூ வந்துருக்கு. இதை கொடுத்து அதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற குற்ற வழக்குல இருந்தெல்லாம் வெளியே வந்து பதவி இருக்கும்பாரு. இந்த அபூர்வத்தோடைய ஒரு வேல்யூ வந்து இங்க இருக்கும்போது என்னவா இருக்கு, அங்க இருக்கும்போது என்னவா இருக்கு அப்படின்னு தான் அந்த கதை. நன்றி. நன்றி யோகேஷ். நன்றிண்ணா. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கிறதா? ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2:30 மணிக்கு நம்ம ஜாயின் பண்ணோம். 4:30 மணி, அதாவது எங்க டைம்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். 4:30 மணி ஆயிடுச்சு. 9 மணி ஆயிடுச்சு. 7 to 9 கிட்ட. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லை? முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப ரொம்ப நன்றி நான் உங்களோட நேரத்துக்கும் உரைக்கும் கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொன்னதுக்கும். முறைப்படி நன்றி தெரிவிக்க ஐரோப்பிய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட அமைப்பாளர், இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணியா இருந்தவர் நண்பர் ஸ்ரீராம் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. இந்த நண்பர்களுக்கே தெரிந்த மாதிரி இந்த கதை தொகுப்பை நாங்கள் வாசித்து முடித்து ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் கிட்டக்க இருக்கு. பட் ஆனால் இது என்ன பண்ணுறது, எப்படி பேசுறது, எல்லாமே பேசும்போது வந்து ஒரு திகைப்பூட்டும் அம்சமுள்ள கதையா, மர்ம கதையா, ஒரு துப்பறியும் கதையா படித்தோம். எல்லாருமே அந்த மர்ம புள்ளியில் போய் நிறுத்திட்டோம். பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது அறம்காக ஒரு அறம் தொகுப்பை முன்னிட்டு அதுக்கான ஒரு வாசிப்பு சாத்தியத்தை உருவாக்கினேன். அதை தவிர இப்போ நீங்கள் பர்சனலாக உங்களுடைய நண்பர்கள் உங்ககிட்ட சொன்ன நிலை குலைய வைக்கும் இந்த கதையில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள், அதுலேருந்து அறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்போ நாங்கள் ஒட்டுமொத்த படித்த பார்வையே வந்து எங்களுக்கு கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்குது. இத்தகைய கூர்மையான வாசிப்பு சாத்தியத்தை காண்பித்து கொடுத்த மூத்த வாசகராகிய உங்களுக்கு நன்றி, மிக்க நன்றி. எங்களை மேலும் வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாசகர்களாக. வழிநடத்தலாம் இல்ல, சேர்ந்து வாசிப்போம். வழிநடத்துறதா இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாரையும் இந்த ஜூம் மீட்டிங் வழியாக சந்தித்தது சந்தோஷம். இதே மாதிரி வேற ஒரு இனிதான சந்தர்ப்பம் சந்திப்போம். நண்பர்கள் எல்லாருக்கும் டாடா, பை பை. நன்றி. நன்றி. ஓகே, நன்றி.